சர்வவல்ல தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்ம இப்போ வாசி கேட்டு அந்த பிலிப்பிய திருச்சபை இதான் முதல் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறேன். பிலிப்பிய திருச்சபை, இந்த பிலிப்பு திருச்சபை அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நாள் அவர் சுவிசேஷம் சொல்லும்போது தூங்கிட்டு இருக்கார். ஒரு ஆசிய கண்டத்தில் இருக்கும்போது அவர் தூங்கும்போது அவருக்கு நைட்டில் ஒரு கனவு வருது. கனவுல தோன்றி அந்த மக்கோனியா தேசத்துலேருந்து ஒரு ஆள் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பவுல்கிட்ட ஒரு ஆள் கேட்குறது மாதிரி, அதாவது சுவிசேஷத்தை எங்களுக்கு சொல்லுன்னு சொல்லி அவங்க வேண்டி விரும்பி கேட்குறதா அவர் கனவுல தோன்றதுனால, நீங்கள் அப்போஸ்தலர் அதிகாரம் 16:9-10 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அவர் கனவு. அந்த கனவுல அவர் உதவி செய்யும் சொல்லும்போது அப்போ அவர் வேறு எங்கேயும் போகாமல் இந்த மக்கோனியா தேசத்தில் இருக்கிற பிலிப்பிய பட்டணத்துக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வர்றாரு. இந்த பிலிப்பிய பட்டணம் யாருன்னா, நீங்கள் எதிரிலே மகா அலெக்சாண்டர்னு படிச்சிருக்கோம் வரலாறுல, அவங்களுடைய அப்பா பேரில் உருவாக்கின, அவர் பேர் பிலிப்பு, அவங்க அப்பா பேரில் உருவாக்கின அந்த பட்டணம். கிபி 51 அங்கே போகும்போது 2ஆம் மிஷனரி பயணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த திருச்சபையை நாட்டி அங்கே அதை கடந்து செல்கிறாரு. 10 வருஷத்துக்கு பின்னாடி தான் இந்த நிருபத்தை எழுதுகிறாரு. 10 வருஷம் அந்த திருச்சபை அங்கே வளர்ந்துட்டுருக்கு. அங்கே திருச்சபையை நாட்டிட்டு போயிட்டார். அங்கே உள்ள சபையில் அங்கே மூலமாக திருச்சபையில் மக்கள் எழும்பி நிறையா காரியங்களை வளர்கிறாங்க. வளரும்போது அங்கே ஒரு சின்ன குளறுபடி நடக்குது. என்னென்னா, திருச்சபைக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை என்னென்னா, அன்னைக்கு ரோம அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எதுக்காக இதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு அதனுடைய ஆழம் உங்களுக்கு புரியும். ரோம அடிமைத்தனத்துக்குள்ளே அந்த பிலிப்பிய பட்டணம் இருக்குது. ஏன்னா ரோமர் தான் ஆள்றாங்க. அந்த ரோமர் ஆளுகையில் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அவங்களே அடிமையாக இருக்காங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருச்சபையில் வர்றாங்க. இப்போ திருச்சபைக்குள்ளே வந்தாலும் அன்னைக்குள்ள நாட்கள் ரோம அடிமைன்னு என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு அடிமையாக இருக்கிறவங்க எல்லாருமே அன்னைக்குள்ள ரோம அரசனை தான் வணங்கணும், அவனை தான் கும்பிடணும், அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும், அவனை தான் வணங்கணும்னு சொல்லும்போது இவங்க எல்லாம் கடவுளை இயேசு கிறிஸ்து வைராக்கியமாக வரும்போது, இப்போ இந்த திருச்சபைக்கு சபைக்குள்ளே வரும்போது அவங்களுக்கெல்லாம் நிறைய விரக்தி, நிறைய கோபம், நிறைய போராட்டம், நிறைய அவங்களுக்கு எதிர்ப்பு, நிறைய அவங்களுக்கான பிரச்சனைகள் அங்கே வருது சபைக்குள்ளே வரும்போது. அப்போ அவங்களுக்கு எல்லாம் திருச்சபையில் எப்படி நீங்கள் சந்தோஷத்தை குறித்து இந்த பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நிருப பகுதியிலே ஒரு சந்தோஷத்தை குறித்தும் மகிழ்ச்சியை குறித்தும் அதிகமாக சொல்லப்படுகிற ஒரு நிருப பகுதி இது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 வார்த்தைக்கு மேலே மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதில் பிலிப்பு பயன்படுத்துவார். இன்னைக்குள்ள சூழ்நிலை கூட ஒரு கிறிஸ்தவங்கனாவே ஏதோ ஒரு துக்கத்தோட, ஒரு விரக்தியோட, ஏதோ ஒரு போராட்டத்தோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஏதோ அங்கே போய் நாங்கள் ஏதோ ஒரு உருன்னு அப்படி தான் போய் இருக்கிற மாதிரி இன்னைக்குள்ள சூழ்நிலைகள்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவங்க தான் உண்மையாக சந்தோஷப்படணும், தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ஒரு கிறிஸ்தவங்க தான் உண்மையான சந்தோஷத்தை உலகத்திலே பெற்றவங்க. ஏன்னா அவங்க அடிமைத்தனத்தில் மீட்கப்பட்டவங்க, அவங்க நித்திய நரகத்திலிருந்து தப்பிக்கப்பட்டவங்க, நித்தியமாக கடவுளோட வாழ போகிறவங்க, உண்மையாக பூமியிலையும் இந்த மறு உலகத்திலையும் இந்த பூலோகத்திலையும் சந்தோஷமாக இருக்க வேண்டியவங்க யாரு? கிறிஸ்தவங்க. ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலைகளும் சந்தர்ப்பமும் இன்றைக்கி ஒரு விரக்தியோட, ஒரு போராட்டத்தோட, ஏதோ ஒரு நிம்மதி இல்லாமல், ஏதோ வேண்டா வெறுப்பாக இன்றைக்கி திருச்சபைக்கு போகிறதும், சபையில் இன்னைக்கு கடவுளை வழிபடுறதும், வேதம் வாசிக்கிறதும், ஜெபிக்கிறதும், அவங்களுக்கு உண்டான நிறைய உலகத்தினுடைய காரியங்களுக்கு மத்தியில் இதெல்லாம் நம்ம ஏறெடுக்கும் போது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் இன்றைக்கி எல்லா திருச்சபையும் கடந்து செல்றதை பார்க்குறோம். ஆனால் இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ள அவர் சொல்லும்போது 4ஆம் வசனம், அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 7 வசனங்கள் வாசித்தோம். அதில் 4ஆவது வசனம் மாத்திரம் ஒரு ஆள் வாசிங்க. அந்த 4ஆவது வசனம் தான் இந்த முழு அதிகாரத்துக்குமே, முழு அந்த பிலிப்பிய புத்தகத்துக்குமே ஒரு மைய வசனம், முக்கியமான வசனம். இதை பேஸ் பண்ணி தான் முழு அந்த அதிகாரத்தையே, முழு புத்தகத்தையும் எழுதுறார் பவுல். படிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாய் இருங்கள். உலகில் இன்னைக்கு அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா, சொல்றது சந்தோஷமா இருங்கிறது உலகத்தை குறித்து சொல்லல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அவர் சொல்ற வார்த்தையை கவனிங்களே, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லல, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அந்த ஒரு வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிற ஒரு அழகை பாருங்க.
இன்னைக்கு உலகத்தில் பொறுத்தளவுக்கு நம்ம இன்னைக்கு வாழ்கிற எப்படி கிறிஸ்துவங்க வாழ்கிறோம், இன்னைக்கு உலகத்தினுடைய சூழ்நிலையும் உலகத்தினுடைய இன்னைக்கு அமைப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு ஒரு சந்தோஷம்னா ஒரு பொருளை சார்ந்திருக்கு, தேவைகளை எனக்கு கிடைக்கணும் அதனால் எனக்கு சந்தோஷம். ஒரு நபரை சார்ந்திருக்கு, என் வீட்டில் இருக்கிற கணவனோ மனைவியோ குழந்தையோ. இப்போ நம்ம குழந்தையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும்போது அவங்க சந்தோஷமாக நினைப்பாங்க. இப்போ திருமணமான கணவனோ மனைவியோ இல்லை அவங்க ஒரு உறவுகளோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நபரை சார்ந்திருக்கு. ஒன்று பொருளை சார்ந்திருக்கு, நபரை சார்ந்திருக்கு, சில இடங்களை சார்ந்திருக்கு, சில சூழ்நிலைகளை சார்ந்திருக்கு. இப்படிலாம் சூழ்நிலை துக்கமான சூழ்நிலை இல்லாத சில எனக்கு சந்தோஷம்னு சொல்லி உலகத்தினுடைய சில அமைப்புகளுடைய சந்தோஷம் நம்ம எது தீர்மானிக்குதுன்னா இடமோ பொருளோ நபரோ சூழ்நிலையோ இதை தான் சந்திக்குது. அப்படிதானே? உலகம் இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் உலக மக்களை சந்தோஷம் தேடி ஆடி ஓடி அலையிறோம். உண்மையா இல்லையா? எப்படி நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இப்போ அதனுடைய முக்கியமான தாற்பயத்தை தான் இந்த வசனத்தில் சொல்றாரு. உலகம் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு உலகத்தினுடைய மொத்த பார்வையை இந்த வசனத்தில் பவுல் நம்மளுக்கு ரொம்ப ஒரு கன்சைட் பண்ணி கொடுக்குறாரு. உலகமும் உலக மக்களும் இன்னைக்கு எனக்கு என்னென்னா எனக்கு சாப்பாடு வேணும், அதுபோக எனக்கு வாழ்க்கைக்கு போதுமான பணங்கிறது எதுக்காக தேவைன்னா என்னுடைய குழந்தையிலேருந்து கடைசி வரைக்கும் என்னோட வசதியான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதை நான் வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், நான் எனக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், என்னை எப்படிலாம் வாழ்வதற்கு தேவையான பணமும் எனக்கு சாப்பிட உணவும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் தான் இன்னைக்கு உலகத்திலேயே சந்தோஷமான மனிதன். உண்மையா? இன்னைக்கு நிஜமா எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கையில உலகத்துல நம்மளுக்கு ஏன் சந்தோஷம் குறைவு இருக்கிற காரணம் என்ன? இப்போ என் வாழ்க்கையில எனக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். எல்லாமே என்னுடைய போஜனம் எனக்கு வாழ்க்கைக்கு தேவை. அது போக இந்த வாழ்க்கைக்கு தேவையான என்ன சொல்லலாமா, தொட்டிலிருந்து சுடுகாடு வரைக்கும் தேவையான எனக்கு போதுமான குறைவில்லாத எனக்கு பண வசதி இருக்கணும். நான் என்ன வேணுமோ எதை நினைக்கிறோம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு பணம் கிடைக்கணும். இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு யாருக்கு ஒருத்தர் கிடைக்குதோ அவன் உலகத்திலே யாரும் சந்தோஷமான மனிதன் உலகம் சொல்லுது. ஆனால் அதே உலகத்தினுடைய சாட்சியை நம்ம கேட்குறோம், எத்தனை பேருடைய வரலாறு நம்ம படிக்கிறோம். இன்னொன்று இந்த சத்தியத்தை நம்ம தியானிக்கும் போது எப்படி நினச்சிடக்கூடாதுன்னா, ஏதோ காதில் கேட்குறோம், இது வேற நம்ம நடைமுறை வாழ்க்கை வேற மட்டும் நினச்சிடக்கூடாது. இதை நீங்கள் சரியாக இதன் அடிப்படையில் உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் கட்டமைச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நம்ம எதன் அடிப்படையில் நம்மளுடைய மகிழ்ச்சி, நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியை நம்ம அமைக்கிறோம். ஏன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் சோர்வாக நம்ம ஏன் துக்குமுகத்தோட விரக்தியோடு வாழ்கிறோம் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தியானித்து பார்க்கணும். இப்போ இந்த வசன பகுதிகளும் நம்ம தியானிக்கிற இந்த பிரசங்கத்தின் மூலமாக ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக நம்ம வாழ்க்கையை ஒத்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம சொல்கிற உலகத்தினுடைய பார்வையில் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும், இது எல்லாமே எனக்கு வசதியான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சௌகரியம் கிடைக்கணும், அதுக்கு தேவையான பணபலமோ எனக்கு சொத்தோ எனக்கு அதுக்கு பின்னாடி இருந்து செய்யக்கூடிய ஒரு நபர் இருந்தால் என் வாழ்க்கையில் நான் தான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான மனிதன் சொல்லி உலகம் சொல்கிற அதே மனிதன் என்ன சொல்கிறான், அதே சாட்சி சொல்லுது. எனக்கு இன்னைக்கு நிறைய அவருடைய வரலாறு படிச்சிருக்கோம். அவங்கள பார்த்தீங்கன்னா எனக்கு என் வாழ்க்கையில் சொத்தும் பணமும் என் சந்தோஷத்தை தீர்மானிக்க நினச்சேன், ஆனால் கடைசியில் நான் ஏமாற்றப்பட்டேன்னு சொல்லி எத்தனை வரலாறு நம்ம படிக்கிறோம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடியில் வீடு கட்டினார். நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் இயர் கூட நிறைய வரலாறு வசனம் இருக்குது. 500 கோடியில் வீடு கட்டினார். 500 கோடிங்கிறது எவ்வளோ வீடு இருக்கும் பாருங்கள், உட்காருங்க கொஞ்சம். 500 கோடியில் வீடு கட்டினார் கேரளாவில். கட்டிட்டு மாடியிலேருந்து கீழே சூசைட் பண்ணி இறந்துட்டு அனுபவிக்கவே இல்லை. அது மாதிரி நிறைய நீங்கள் உதாரணங்கள் பார்க்கலாம். பணமும் சொத்தும் என் சந்தோஷத்தை தீர்மானிக்குதுன்னா அவருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கல, ஏன் அவர் விரக்தியோட சாகணும். அவர் இன்னைக்கு ஒரு நடிகையோட நம்ம பேட்டியை படிக்கிறோம், நிறைய பேர் இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையோட எனக்கு அழகும் என்னுடைய கவர்ச்சி என்னுடைய பணமும் என்னுடைய அதிகாரமும் என் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷத்தை கொடுக்கும் நான் நினச்சிருந்தேன், ஆனால் எனக்கு வேதனைக்கு மேலே வேதனையோடு தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஒரு விரக்தியோடு கொடுக்குற ஒரு பேட்டியை படிக்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் எனக்கு எல்லா அனுபவிக்க தேவையான எல்லா பணம் இருக்குது, எனக்கு வசதி இருக்குது, என்னுடைய எல்லா அதிகாரம் இருக்குது, ஆனால் என் வாழ்க்கையில் சந்தோஷம் மாத்திரம் இல்லைன்னு சொல்லி அவங்க எல்லாம் பணம் உள்ளவங்களும் வசதியானவங்களும் நிறைய பேர் சொல்கிற வாழ்க்கையை நம்ம கவனிக்கிறோம். ஒரு கதை கூட நான் படித்தேன். என்ன இப்போ கதைன்னா, ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போய் ஒரு ஆள் இந்த மாதிரி கேட்குறாரு டாக்டர்கிட்ட போய், எனக்கு நான் ரொம்ப தனிமையாக ரொம்ப வெறுமையாக நான் ஏதோ இழந்தவனா துக்கமுகமாக என்னோட வாழ்க்கையில் ஏதோ பாரமாக நான் வாழ்கிறேன்,
நான் இதுலேருந்து விடுபட்டு வாழ்கிறதுக்கு எனக்கு என்ன மனதில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு மனநல மருத்துவர் போய் கேட்கும்போது தான் டாக்டர் சொல்கிறார், ஐயோ உங்களுக்கு நிறையா மைண்டில் டென்ஷன் நிறையா இருக்குது, உங்களுக்கு நீங்கள் நிறைய அழுத்தத்தில் இருக்கீங்க, மன அழுத்தம் இருக்குது, உங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்குது. அதனால என்ன சொல்கிறாரு, அந்த பக்கத்தில் இருக்கிற நீங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு காமெடிலாம் பாருங்கள். இங்கே கூட பார்த்தீங்கன்னா அப்புறம் பக்கத்தில் அங்கே ஒரு காமெடி காட்சி நடந்திருக்கு, சர்க்கஸ் நகைச்சுவையாக சர்க்கஸ் காட்சி நடக்குது. அங்கே போய் நீங்கள் அதை போய் பாருங்கள், எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க, ரொம்ப மன விட்டு சிரிக்கிறாங்க பாருன்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், அந்த சர்க்கஸில் சிரிக்க வைக்கிற கோமாளியே நான் தான் அப்படின்னாரு. இப்போ இதெல்லாம் எதுக்காக அவங்க சொல்கிறேன்னு சொன்னால், அவங்க அவ்வளோ பெரிய எல்லா ஜனங்களையும் சிரிக்க வைக்கிற அந்த கோமாளியோடைய வாழ்க்கையில் விரக்தி ஏமாற்றமும் எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் உலகம் சொல்கிற மாதிரி நல்லா கவனிச்சிங்கன்னா, என் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது இந்த உலகத்தினுடைய பொருள்களும் பணமும் என்னுடைய தேவைகள் தான் சந்திக்குதுன்னு சொன்னால், இவங்களுக்கு எந்த வழியிலையும் அதை திருப்தி செய்யலைங்கிறது நிதர்சனமான உண்மையா இல்லையா? இப்போ இவங்க இதே தான் சொன்னாங்க, என் வாழ்க்கைக்கு இதெல்லாம் இருந்தால் போதும். சாத்தானுடைய பெரிய வஞ்சகம், என்னுடைய ஜீவனுக்கு ஆதாரம் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் நினைச்சு சொல்கிறான், இதை தான் காமிக்கிறான். இதை நம்பி தான் இன்னைக்கு முழு மனுக்குளமும் இன்னைக்கு ஏமாந்த நிலையிலே கடந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. இத்தனையுடைய சாட்சியை குறித்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை நிறைய பேரை பார்க்குறோம். இவங்களால உலகத்தில் இருக்கிற எவ்வளவோ சொத்து கொத்து வச்சுருந்தோம், எவ்வளவோ ஐஸ்வர்யம் இருந்தோம், அவங்களால சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியலைங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டே வர்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறிவையும் ஞானத்தையும் தேடுகிற இந்த உலகத்தில் ஒரு திருப்தியான வாழ்க்கை, ஒரு நிறைவான வாழ்க்கையை அடைய முடியாமல் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. கொஞ்சம் நல்லா நீங்கள் இதை கவனித்து கேட்டே வாங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற நிறைய முக்கியமான நடைமுறை பிரச்சனை இது. இன்னைக்கு நான் சந்தோஷத்துக்காக எவ்வளவு வேணாலும் விலை கொடுக்குற சமுதாயம் இன்னைக்கு. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னால் அந்த சந்தோஷத்துக்காக எவ்வளவு விலை நான் கொடுக்க தயாராக இருக்கேன். நான் சந்தோஷமாக இருக்கணும், என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான சந்திக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளோ என்னனாலும் பொய் சொல்லுவேன், என்ன வேணாலும் ஏமாற்றுவேன், கள்ளக்கணக்கு எழுதுவேன், கலப்படம் பண்ணுவேன், ஃப்ராடு பண்ணுவேன், ஏன் கொலை கூட செய்ய தயங்க மாட்டேன். ஏன்? நான் சந்தோஷமாக வாழணும். இந்த சந்தோஷத்துக்காக உலகத்தில் எவ்வளோ விலை கொடுக்கவும் நம்ம தயாராக இருக்கிறோம். இது நிதர்சனமான உண்மை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் அனுபவித்து அவன் எல்லாம் திருடி. இப்போ நீங்கள் நான் பேப்பர்லாம் படிக்கிறோம் பார்த்தீங்களா, நிறைய பேர் திருடிட்டான். நீங்கள் போன வாரம் நான் புதன்கிழமை நான் இன்றைக்கி சாப்பிட்டு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நியூஸ் போட்டாங்க, சுதேஷ்னு ஒரு ஆள். அவர் ஆக்சுவலாக இந்த சசிகலாட்ட டிடி தினகர்கிட்ட அவர் இந்த ஏடிஎம்கே ரெட்டலை கட்சியை வாங்குறதுக்காக பணம் வாங்குறதா சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே அவர் ஒரு தவறான ஃபோன் கான்டாக்டில் ஒரு 200 கோடி ரூபா அங்கேருந்து ஃபோன்லேயே மாவியா கும்பல்ட்டு மருந்து விற்கிற கம்பெனியில் 200 கோடி ரூபா சம்பாதிக்கிறார். அங்கே உள்ளே இருந்துக்கிட்டே அது 200 ரூபா சம்பாதிச்சுட்டு ஜாமீனில் வராரு. ஜாமீனில் நியூஸில் பார்த்தேன், புதன்கிழமை நடந்தது. சென்னையிலேருந்து அவர் பாம்பேலேருந்து சென்னைக்கு வராரு, 8 கோடி ரூபா ஃப்ளைட்டு, தனி ஃப்ளைட் எடுத்து. ஒரு தடவை அவருடைய கள்ளக்காதலியை பார்க்கறதுக்கு வர்றாரு. எங்கேருந்து? பாம்பேலேருந்து சென்னைக்கு 8 கோடி ரூபா அவருடைய ஃப்ளைட் சார்ஜ் மட்டும். அப்போ அவங்க வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு, கார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. உலகத்தில் தன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் இந்த பாவ சந்தோஷத்துக்காகவும் இது எவ்வளோ வேணாலும் விலை கொடுக்குற சமுதாயம். நீங்கள் சம்பாதிக்கிறவன், திருடுறவன், பொய் சொல்லி களவு செய்கிறவன், அங்கே கொள்ளையடிக்கிறவன் பார்த்தீங்கன்னா கடைசி என்ன பண்ண தெரியுங்களா? போய் பிடிக்கல என்ன சொல்லுவாங்க, அங்கே போய் உல்லாசம் இருந்தான், அங்கே போய் அவன் போய் இங்கே ஜாலியாக சுற்றினான், இங்கே எல்லாம் பிடிச்சி அவன் என்னென்னா அந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிக்க தான் நினைக்கிறான். அவன் வாழ்க்கையில் எது சந்தோஷம் நினைக்கிறானோ அவன் நினைக்கிறான். ஆனால் முடிவில் அவனே சொல்கிறான், என்ன சொல்கிறான், நான் இதெல்லாம் அவனை பிடிக்கும்போது அவன் உணரும் போது நான் எவ்வளோ தவறு பண்ணிட்டேன்னு சொல்லி அவன் உணர்றான். ஆனால் இதில் நீங்கள் நல்லா புரிய வேண்டியது என்னென்னா, இந்த சந்தோஷனாலையும் அவன் திருப்தியையும் முழுமையான சந்தோஷத்தையும் அவனால் அனுபவிக்க முடியலை. ஆனால் உலகம் திருப்பி திருப்பி அதை தான் இன்றைக்கி சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம அதெல்லாம் தாண்டி சில பேர் நம்ம சொல்லுவோம், வாழ்க்கையில் எனக்கு ஒரு சின்ன திட்டம் தான் இருக்குது, ரொம்பலாம் பெரிய நான் ஆசையெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு வீடு, சொந்த வீடு, எனக்கு கொஞ்சம் போல் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், அன்னன்னைக்கு எனக்கு தேவைகள் குறையில்லாமல் நான் சந்திக்கணும். அதுபோக எனக்குடைய 2 குழந்தை, என்னுடைய குழந்தைக்கு தேவையான செலவு இதெல்லாம் இருந்தால் நான் சந்தோஷமாக இருந்துருங்கிறீங்கன்னு நம்மளுடைய மனநிலை சொல்லும். தப்பாக சொல்லலை. இன்றைக்கி எல்லாருடைய மனநிலையும் கொஞ்சம் போல தான் என்னுடைய ஆசை. அந்த ஆசை இருந்தாலும் சந்தோஷம், ஆனால் அது இருந்தாலும் சந்தோஷம் வராது.
முழுமையான சந்தோஷம் கிடைச்சிடாது. அது நம்ம என்ன செய்வதுன்னா நம்மளுடைய தேவைகளின் நோக்கத்தை மட்டும் தான் நிறைவேற்றிக்க முடியும் இல்லையா, நம்ம முழுமையான சந்தோஷத்தை அடைய முடியாது. ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்கிறேன். நான் 2005 கோயம்புத்தூர் ஒரு வேலைக்கு போகும்போது, நான் அங்கே ஹுண்டாய் கார் கம்பெனியில் முத வேலை பார்க்கும்போது, நான் இன்டர்வியூக்கு போகும்போது எனக்கு 3000 ரூபா சம்பளம் கிடைச்சா போதுன்னு நினச்சேன். 3000 ரூபா சம்பளம் கிடைச்சா அன்றைக்கி நான் வந்து திருப்தியானவன்னு நினச்சேன். எனக்கு 3000 கிடைச்சது. எனக்கு ஒரு 3 மாதத்துல 6000 ரூபா கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடியும் போது எனக்கு 12,000 வரைக்கும் கிடைச்சது. ஆனாலும் எனக்கு வந்து சந்தோஷமாக திருப்தியே இல்லாமல் மறுபடியும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோதான் கிடைச்சாலும் அந்த கிடைக்கிற பொருள் மூலமாக, பணத்தின் மூலமாக, நம்ம உலக தேவைகள் மூலமாக சந்தோஷத்தையும் நிம்மதியும் பெற முடியும். நம்ம நிறைய அன்றைக்கி கூட ஒரு கார்த்திகளை பேசுகிறோம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது எப்படி. சந்தோஷம் உலக பொருள்கள்னாலேயோ உலக தேவைகள்னாலோ இப்படிலாம் இருக்கிறதுனாலையோ நான் செய்கிற முயற்சினாலேயும் நான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதுங்கிறத திரும்பி 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 ஏன் சொல்லுது நம்ம மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம். நல்லா நீங்கள் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? சந்தோஷம் வந்து உலகத்தில் சந்தோஷம் என்ன நம்ம நினைக்கிறோம் சொல்லுங்க. சந்தோஷம்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க. உங்களுடைய பார்வையில் சந்தோஷம் எது சந்தோஷம் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கருத்து சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் தான் சந்தோஷம் உங்கள் மனதில் எப்படி நினைக்கிறீங்க. இப்போ சந்தோஷம், ஆனால் நீங்கள் அப்படி சந்தோஷம் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் உண்மைக்கு புறமா சொல்லக்கூடாது. உண்மையாக நீங்கள் அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணால் சந்தோஷம்னு சொல்லணும். இல்லை நான் சந்தோஷத்தை அனுபவிக்கலைன்னு அனுபவிக்கலன்னு சொல்லணும். இல்லை எனக்கு இதுதான் சந்தோஷம்னு சொன்னால் சந்தோஷம் சொல்லணும். அது நாங்கள் சபையில் சொல்கிறதுக்காக நம்ம வந்து முரண்பாடாக சொல்லக்கூடாது. உண்மையாக சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் எதன் அடிப்படையில் சந்தோஷமாக இருக்கேன்? கடன் இல்லாமல் தான் நீ சந்தோஷமாக இருப்பீங்க. அப்புறம் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க. நீ சொல்லு, சும்மா சொல்லு. என்னங்கிறத சொன்னாதான் தெரியும். எது சந்தோஷம் தெரியணும்ல. ஆவியானவர் உனக்கு உணர்த்தணும், அதுக்காக தான். உனக்கு சொல்லுப்பா. கிடைக்கும் நினைச்சது கிடைச்சா சந்தோஷம். ரைட்டு, சொல்லு. இல்ல அது கிடைக்கிறது நினைச்சு கிடைச்சாலும் அது சந்தோஷமா இருக்குன்னு நான் நினைப்பே கிடைச்சா அது திருப்தியா இருக்காது எனக்கு. சந்தோஷம் என்னன்னு கேட்டேன். சந்தோஷம் உனக்கு எதுல சந்தோஷம் கிடைச்சிருக்கு? கிடைச்சிருக்கு, சந்தோஷம் கிடைச்சிருக்குன்னா எனக்கு ஆண்டவருக்குள்ள தான் சந்தோஷம் கிடைக்குது. அது எப்படி சொல்லணும்? ஆண்டவருக்குள்ள சந்தோஷங்கிறது மொட்டையா சொல்லக்கூடாது. எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லணும். வசனம் படிக்கும்போது சந்தோஷமா இருக்கு. நிலையான சந்தோஷம், மெய்யான சந்தோஷம் கிடைக்குதா? திருப்தியா இருக்கு. அந்த சந்தோஷம் எனக்கு திருப்தியா இருக்கு. மற்ற சந்தோஷங்களை விட இது திருப்தியா இருக்கு. எனக்கு அதே மாதிரி கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம ஏதோ அந்த வசனமோ அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். அதனால நிறைய அனுபவிச்சிருக்கோம். கஷ்டத்துல போடும்போது அதை பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயங்கள்ல சந்தோஷம் கிடைக்குது நினைக்கிறோம். இப்போ எனக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டால், சண்டையே இல்லாமல் இருந்தால், கடனே இல்லாமல் இருந்தால், நான் இப்படிலாம் வந்து நான் வாசிக்கிறதுனாலாம் இதுலெல்லாம் வந்து நீங்கள் சந்தோஷங்கிறதுலாம் பொய். ஏன்னா சந்தோஷம் உங்களால் முழுமையான சந்தோஷத்தை நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு துன்பம் இல்லை, எனக்கு வேதனையே இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, எனக்கு கடனே இல்லை, எனக்கு ஆபத்தே இல்லை, அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. சந்தோஷம் இல்லைங்கிறதுலாம் கிடையாது. எனக்கு வேதனையும் துன்பமும் இல்லாதனால சந்தோஷம் இல்லைங்கிறதுல என்னுடைய சந்தோஷம் இந்த முழு பூலோக வாழ்க்கையோ பொருள் சார்ந்ததோ கிடையாது. முதல்ல நல்லா தெரியணும். ஒரு சின்ன குழந்தைக்கு சந்தோஷத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் அவங்க சொல்கிறது புரியுதான்னு பாருங்க. ஏன்னா சின்ன குழந்தைய குறித்து நம்ம பாவம் இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பரிசுத்தமாக சொல்லுவோம் நம்ம, அப்படி பாவி தான் குழந்தையும். சின்ன குழந்தை நல்ல ஒரு ஆரோக்கியமான எந்த விதமான உடம்பு அசௌகரியம் இல்லாத ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து நல்ல பால் கொடுத்து நல்லா ட்ரெஸ் போட்டு நம்ம அம்மாவுடைய மடியில் படுக்க வைக்கும்போது அதுக்கு எந்த உபாதை இல்லை, எந்த பிரச்சனை இல்லை. அதுக்கு பசி இருந்துச்சு, பசிக்கு நல்லா பால் கொடுத்தாச்சு, அம்மா மடியில் வச்சுருக்கும் போது அது சந்தோஷம் எப்படி இருக்கும்? உண்மையாக சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? அதுக்கு பாவ உணர்வு கிடையாது, பாவத்தை குறித்து கிடையாது. அதனுடைய தேவைகள் வந்து அதனுடைய ஆழமான தேவை என்ன? அப்போதைக்கு பசி, அது ஆத்தியாச்சு. இப்போ இதனுடைய சந்தோஷம் வந்து முழுமையான சந்தோஷத்தை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த குழந்தை வந்து பூரண சந்தோஷத்தை அனுபவிக்கும்.
இப்போ அதுபோல் ஒரு மனிதன் வந்து ஒரு ஆழமான தேவை என்ன? மனிதனுடைய ஆழமான தேவை என்ன? ஒரு மனிதன் வந்து ஆத்மாவும் அவனுடைய சரீரமும் ரெண்டுமே இருக்குது. அவனுக்கு சரீரத்தினுடைய தேவைகளும் இந்த உலகத்தினுடைய, நீங்கள் சொன்னதெல்லாம் உலகத்தினுடைய பிரச்சனைகள். இப்போ எனக்கு வந்து அவங்க சண்டை போடாமல் இருக்காங்கிறது வந்து என்னுடைய மேலான ஒரு பிரகாரமான பாதுகாப்பு. எனக்கு கடன் இல்லாமல் இருக்கிறதோ, இந்த உலகத்திலேருந்து நான் நல்லா வாழ்கிறதோ, நான் விரும்பினதெல்லாம் கிடைக்கிறதோ, நான் இப்படிலாம் நான் இது செஞ்சதுனால இதில் எனக்கு நன்மை கிடைக்குங்கிறதெல்லாம் நான் வந்து இந்த உலக தேவைகளை சார்ந்து இருக்கிற ஒரு சந்தோஷம். என்னுடைய உள்ளான ஆழமான தேவை என்னென்னா ஆத்மாவில் பாதுகாப்பு. என் ஆத்மா மீட்கப்பட்டிருக்கணும். என் சரீரத்தில் இருக்கிறது போல் என் ஆத்மாவும் பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் வசனம் எடுங்க, அவர் சொல்கிற ஒரே ஒரு வசனம் எடுங்க. அப்போஸ்தலர் 16:34 ஒன்று அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. எதுக்காக சந்தோஷப்படுறாங்கன்னு படிங்க. இப்போ நம்ம படித்த சங்கீதத்தில் இருக்கு. ஒரு ஆள் சங்கீதம் கூட எடுங்க. சங்கீதம் 100வது சங்கீதம் 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு ஆள் படிங்க. 100வது சங்கீதம் 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு ஆள் படிங்க. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இவங்க வந்து மகிழ்ச்சியை குறித்து தாவீது எவ்வளவு அழகா சொல்ல போறாங்க. எங்க வந்து எந்த வாசல்ல பிரகாரத்தில் இருக்கும் போது அவருக்கு எவ்வளவு சந்தோஷத்தை மகிழ்ச்சி பெறதை குறித்து சொல்றாரு. அதே 97:1 பார்த்தீங்கன்னா 97:1 ஒரு ஆள் படிங்க. அப்படியே சங்கீதம் 97:1 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக் கடவது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த பூமியில் உள்ள எல்லா விதமான படைப்புகளும் கடவுளை துதிக்க கடவுது, மகிழ்ச்சியா இருக்க கடவுது. ஏன்னா கடவுள் தான் ராஜரீகம் பண்ணுகிறார். அந்த ராஜரீகம் பண்ணுகிற சர்வவல்ல தேவன் வந்து உள்ளான வெளிப்படையான சரீரத்தில் மாத்திர உள்ளான ஆத்துமாவிலையும் அவனுக்கு அந்த முழுமையான ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும். எனக்கு வேதனை துன்பம் இல்லைங்கிறனால எனக்கு சந்தோஷம் கிடையாது. நான் வந்து இன்னைக்கு வெளிப்பிரகாரமான சிரிக்கிறதுலையும் புன்னகையிலையும் எனக்கு சந்தோஷம் கிடையாது. என் உள்ளத்தில் வெறுமையும் எனக்குள்ள ஏமாற்றமும் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து யாராலையும் திருப்தி செய்ய முடியாது. ஏன்னா என்னுடைய பாவ உலகத்தில் பாவ இயல்புல பாவத்தோடு போராடுகிற எனக்குள்ள இந்த உலகத்தில் வந்து எனக்கு முன்னாடி என்ன இருக்குது, எனக்கு முன்னாடி என்ன இருக்குது, எதிர்ப்பு இருக்குது. எனக்கு முன்னாடி பாவத்து இருக்குது. எனக்கு முன்னாடி தடுக்க முடியாது. உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி எல்லா விதமான அதை வந்து நான் என்ன ஒன்றுமே அதை சரி. இப்போ எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்டே போகும்போது நடக்குது, அதை நான் தடுக்க முடியுமா? இது உலகத்தில் வந்து எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளே சந்தோஷம் எப்படி இருக்குங்கிறத பவுல் சொல்கிறார். அதை நீங்கள் புரியணும். அப்போஸ்தலன் பவுல் இதை நீங்கள் கொஞ்சம் கவனிங்களே. எப்படி சொல்கிறேன்னா, அப்போஸ்தலன் பவுல் வந்து இந்த நிருபர் எழுதுறாரு. நிருபத்தை எழுதும் போது எதுக்குள்ளே எழுதுறாருங்களா? சிறைச்சாலைக்குள்ளேருந்து எழுதுறாரு. ரோமாபுரி திருச்சபையில் சிறைச்சாலையில் அவருக்கு கை கட்டிருக்கு. சிறை கம்பிக்குள்ளே இருந்து அவர் சந்தோஷத்தை குறித்து எழுதுறாரு. இப்போ அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, அவருக்கு துன்பப்படுத்துகிறாங்க, அவருக்கு நிறைய பனிஷ் பண்ணுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை இருந்தான்னு தெரியும் உங்களுக்கு. அவரை வந்து கம்பத்தில் கட்டி வச்சு 2 கையும் கட்டி வச்சு ஜெயிலில் போட்டிருந்தாங்க. ஆனால் அவர் எழுதுறாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எழுதுறாரு. அவர் உலக தேவைகளோ உலக சந்தர்ப்பங்களை தேடி அவர் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னார். அவர் உள்ளான ஆத்மாவில் உள்ளான மனதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் இருக்கேன். அதுக்கு தான் அவர் எழுதுறாரு. நீங்கள் வரிசையாக அந்த அதிகாரத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனிங்க. அவர் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவர் சொல்ற பாருங்க, எனக்கு இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. என்னுடைய வீடு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. நீ 3ஆம் அதிகாரம் முன்னாடி படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டே வர்றாரு. முன்னாடி கடைசியாக அதை சொல்கிறாரு. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷத்தை சொல்கிறாரு. மறுபடியும் படிக்கிறாரு. பிலிப்பியர் 3:1 படிங்க. அவர் சொல்கிறாரு, நான் சொல்லுவதை மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷத்தை குறித்து மறுபடியும் எழுதிக்கிட்டே வர்றாரு.
படிங்க ஒரு ஆள் 3:1. மேலும் என் சகோதரரே, ஆ கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். ஆ எழுதினவையை எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். மறுபடியும் சொல்றாரு, என் சகோதரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளையும் எழுவது எனக்கு வருத்தமில்லை, அது உங்களுக்கு நலமா இருக்கும். அவர் மறுபடியும் சொல்றாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. எல்லா நேரத்திலையும் அதே பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையாக விட்டேன்னு சொல்றாரு. உலகத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எனக்கு இருக்கிற எல்லா மகிமையும் எல்லா மேன்மையும் இந்த 3ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா என்ன சொல்றாரு, 8ஆம் நாள் விருத்த சேனம் பண்ணப்பட்டவன், யூதர்கள் யூதன் பரிசையனோட பரிசெயன். நான் சொல்லப்போனால் எவ்வளோ மேன்மை சொல்லலாம், எனக்கு எவ்வளோ மேன்மை இருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ள நான் என்ன விட்டுறேன், எல்லாவற்றையும் நான் குப்பையும் ஒன்று நஷ்டம்னு விட்டீங்கிறாரு. அதை கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு இவர் பேசுகிற அந்த அதிகாரத்தினுடைய தொனி நம்மளுக்கு தெரியணும். அவர் சந்தோஷம்னு சொல்லி எதை மீன் பண்ற? உலகத்தில் இன்னைக்கு நீங்கள் நானும் எதை சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கோம்? சந்தோஷத்தை குறித்து உலகத்தினுடைய காரியம், என்னுடைய உலகத்தினுடைய எந்த சூழ்நிலையும் என்னுடைய சந்தோஷத்தை தடுக்க முடியாது. அவர் எங்கே வச்சிருக்காரு? ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாரு, அவரை கட்டி வச்சிருக்கிறாங்க, விலங்கு போட்டு வச்சிருக்கிறாங்க, பனிஷ் பண்ணுறாங்க, அவர் நிறைய துன்புறுத்துறாங்க. ஆனால் அவருக்கு உண்டான உள்ளான சந்தோஷத்தை யாராலையும் தடுக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட, அதனால தான் அவர் சொல்றாரு, சொல்லும்போது நீங்கள் 2ஆம் அதிகாரம் எடுங்களேன், 2ஆம் அதிகாரம் 1 படிங்க, 1:21 படிங்க ஒரு ஆள். 1:21 பிலிப்பியர் தான். பிலிப்பியர்ல 2:1-26. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆதாயம். 2ஆம் அதிகாரம் 13-14 படிங்க. 14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் 13-14. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மளுடைய விருப்பங்களை உண்டாக்குறாரு. அது சொல்லிட்டு சொல்றாரு 14, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் உண்டாயிருக்கும். நான் நான் வந்து எதுவுமே தெரியாம செய்யல. கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு நாள் எனக்கு தெரியும், நான் செஞ்சது எவ்வளவு பெரிய முக்கியமான காரியம். அதனால எனக்கு முழுமையான மகிழ்ச்சி இருக்கு. ஏன்? நான் கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய ஆத்மா பத்திரமா இருக்கு, நான் மீட்கப்பட்டிருக்கேன், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, என்னுடைய ஆத்மா நித்தியமா தேவனோட வாழும். என்னுடைய சரீரம் மாத்திரமல்ல, என்னுடைய ஆத்மாவுடைய ஆழமான தேவைகள் சந்திக்கப்பட்டதுனால உலகத்தினுடைய எந்த விதமான காரியமோ, உலகத்தினுடைய எந்த பொருளோ, உலகத்தினுடைய எவ்வளவு விதமான துன்மார்க்கமோ என்னுடைய சந்தோஷத்தை ஒருபோதும் தடுக்க முடியாது. ஏன்? நான் கிறிஸ்துவுக்குள்ள மீட்கப்பட்டிருக்கேன். ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய மீட்கப்பட்டவனுடைய ஒரு சந்தோஷத்தை குறித்து பவுல் இந்த இடத்துல பேசுறார். இன்னைக்கு நம்ம வந்து இந்த சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து இதே காரியத்தை புரியும் போது இவங்க எழுதுறாரு. அன்னைக்குள்ள திருச்சபை மக்கள் ரோமர்ல இருக்கும்போது, அவங்க அந்த பிரிப்பியப்பட்ட ரோம அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்க பூரா யாரு? அன்னைக்குள்ள திருச்சபை அங்குள்ள மக்கள் எல்லாமே சபைக்கு ஈஸியாக வர முடியாது. அவ்வளோ முக்கியமான பிரச்சனைகள் மத்தியில் அவங்க சந்தோஷம் இல்லாமல், திருச்சபையை குறித்து மகிழ்ச்சி இல்லாமல் அவங்க வந்து இருக்கிற சூழ்நிலை தான். ஏன்னா அவங்க சூழ்நிலை கவனிச்சு பாருங்களேன். நம்மளுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? நம்மளுக்கு வந்து நம்ம இன்னைக்கு விடுதலையோடு ஆராதிக்கலாம், விடுதலையோடு சர்ச்சைக்கு போகலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு சபைக்குள்ள நம்மளுக்கு எவ்வளோ நம்ம வந்து சந்தோஷம் இல்லாமல் ஆராதனைக்குள்ளே கலந்து செல்கிறோம். அதான் தாவீது படித்தப்ப 100ஆம் சங்கீதத்தில் எவ்வளவு ஆனந்த சந்தத்தோட கம்பீரத்தோட ஒரு ஆலயத்துக்குள்ள எப்படி பிரவேசிக்கிறார் நம்ம படிக்கிறோம். ஒரு மகிழ்ச்சி வந்து ஒரு மனிதனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு, மீட்கப்பட்டவனுக்கு சந்தோஷம் எதில் இருக்கு? கர்த்தருக்குள். அதனால திருப்பி சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். ஒரு மனிதன் வந்து மீட்கப்பட்டவனாக இருந்தால் கிறிஸ்துக்குள்ள மாத்திரம்தான், ரட்சிக்கப்பட்டவனுக்கு மாத்திரம்தான் சந்தோஷம் இருக்கும். வேற எந்த வழியிலையும், உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளிலையோ, உலகத்தில் நபர்னாலேயோ, உறவுகள்னாலேயோ, இவங்க என் பக்கத்தில் இருந்தால் அவங்க சந்தோஷம், இவங்களால தான் நான் இங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இவங்க இல்லை நான் மகிழ்ச்சி உலகத்தில் இல்லை. ஏன்? நிலையற்றது இன்னைக்கு வாழ்க்கை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பொருள் நிலையற்றது, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நிலையற்றது. இன்னைக்கு எதுவுமே நிலையற்ற இந்த சந்தோஷத்தை என்ன மெய்யான, என்ன ஆழமான, முக்கியமான என்ன சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. நிலைத்திருக்கிற நித்தியமான தேவன் என்னோட இருக்கிறதுனால, என்னுடைய ஆத்மா பத்திரமா அவரோட பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுனாலையும், அதனால தான் எனக்கு சந்தோஷம். அதனால தான் என் ஆத்மா எப்பயுமே
என்னிடம் எவனும் பறித்து கொள்வதில்லைன்னு தேவனே உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். யோவான் 10 படிச்சீங்கன்னா, யோவான் ஒரு ஆள் எடுங்க, 10 எடுங்க. யோவான் 10 சொல்றாரு, உங்களுடைய ஆத்மா எவ்வளவு பத்திரமா இருக்கு. 10:27 படிங்க. 27 உங்க ஆத்மா எவ்வளவு பத்திரமா இருக்குங்கிறத குறித்து அவர் சொல்றாரு. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. 28-29 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஒருவனும் யார் நித்தியமா பாதுகாக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை எந்த சூழ்நிலையும் நம்ம இந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். இன்னைக்கு இந்த பொருள் இருக்குன்னு சொன்னா நாளைக்கு அது இல்லாதப்போ உனக்கு எத்தனையே இன்னைக்கு ஜாம்பவான் வந்து எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஒரு நிமிஷத்துல ஒண்ணும் இல்லாம போன வரலாறு நம்ம படிச்சுட்டு தான் இருக்கிறோம். நமக்கு தெரியாம இல்லை. எத்தனையோ பிரபுக்களும் ராஜாக்களும் வாழ்ந்த இடமே தெரியாத தடம் இல்லாம போனது நம்ம வரலாறு சொல்லிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் உலகத்துல மேலானவன் சொன்னவன் தன்னுடைய ஜீவனை வாழ்க்கையை அனுபவிக்க முடியாம அடுத்த நிமிஷத்துல அவன் செத்து போற நாட்கள் உண்டு. அவன் வாழ்க்கையில் இருக்கிற சொத்து பத்தெல்லாம் இழந்ததை நம்ம வரலாறு படிச்சுட்டு இருக்கோம். உறவுகளையோ இன்னைக்கு பொருளையோ எத்தனையோ ஜனங்களுக்கு நம்ம நினைக்கிற உலகத்தினர் சொல்ற சந்தோஷம் சொல்ற எந்த காரியத்திலையும் நம்ம மறுபடியும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய நோக்கத்தையும் விருப்பத்தையும் தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ளலாம் ஒழிய இந்த உலகத்தினுடைய பொருள்கள் மூலமாகவோ இந்த உறவுகள் மூலமாக நம்மளுடைய நோக்கத்தையும் தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ளாமல் இல்லையோ மெய்யான சந்தோஷத்தை யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. மெய்யான சந்தோஷத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மா தான் பெற முடியுங்கிறத வேதம் தெளிவும் திட்டமாக சொல்லுது. ஏன் நீ தேவனோட உறவை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கான். அவன் பிரிக்கப்பட்ட ஆத்மா கடவுளோட சமாதானம் ஆகாம கடவுளை விட்டு அவன் பிரிந்து போனவனால அவன் என்ன சொல்றான், எபேசியர் 2:12 எடுத்தீங்கன்னா அவன் எப்படியெல்லாம் உடன்படிக்கைக்கு அவன் எப்படி அப்பாற்பட்டவனா இருக்கான், தேவனை விட்டு எப்படி பிரிஞ்சிருக்கான், அவன் எந்த வழியிலையும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம நினைக்கிறவனுக்கு சந்தோஷத்தை எனக்கு இந்த பிள்ளைகள் மூலமா நான் சந்தோஷப்பட்டு இவங்க என்னை பாதுகாப்பாங்க, இந்த உறவு என்னை பாதுகாக்கும், இந்த பொருள் இருக்கு, எனக்கு இவ்வளோ சொத்து இருக்கு, இவ்வளோ எனக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்கு, இதன் மூலமா என்னுடைய வருங்காலம் பாதுகாக்கப்பட்டிருக்கும், இதனால சந்தோஷமா இருப்பேன்னு சொல்ற எத்தனையே காரியங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம தவிடுபடியான வரலாறு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி அனுபவமா நடந்துகிட்டு இருக்க. உண்மையில வேத சொல்கிற ஒரே ஒரு சந்தோஷம் கிறிஸ்துக்குள்ள மாத்திரம்தான். ஏன்னா நீயும் நானும் இழந்து போனோம், தேவனுடைய உறவை விட்டு பிரிஞ்சிருக்கோம், தேவனுடைய அன்பை விட்டு பிரிஞ்சிருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஆத்மாவும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன் நீ 12 படிக்க ஒரு ஆளு 12 என்ன சூழ்நிலையில் ஒரு மனிதன் இருக்காங்கன்னு சொல்லுது. உலகத்தில் ஒரு மனிதனுடைய நிலையை வந்து எபேசியர் 2:12 சொல்லுது. கிறிஸ்துவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சேராதவர்கள் அவருடைய தேசத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு பங்கு இல்லாதவங்க, அந்நியரும், எந்த நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு முன்னாடி இதுதான் மனிதனுடைய நிலைய வீழ்ந்து போயிருக்க. இந்த உலகத்துல மனிதனை நான் எந்த ஒரு இனத்திடமோ எந்த ஒரு பொருளுமோ பூரணமான சந்தோஷத்தை நான் பெற முடியாது. என்னை உருவாக்கின சர்வவல்ல தேவன் இருக்கிறார், அவர் மாத்திரம்தான் என்னுடைய ஆத்மாவிலையும் சரீரத்தில் என்னை திருப்தி செய்ய முடியும், நித்தியத்துக்கு வழிநடத்த முடியும். அவரிடம் மாத்திரம்தான் நான் மெய்யான சந்தோஷத்தையும் மெய்யான ஒரு பூரண மகிழ்ச்சி நான் பெற்றுக்கொள்ள முடியும் ஒழிய எந்த சூழ்நிலையும் இந்த உலகத்தினுடைய எந்த விதமான பொருள்களையும் உலகத்தின் மூலமா சூழ்நிலை மூலமா நான் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது மெய்யான உண்மை. ஆனா இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மன்னிக்கப்பட்டா சொல்லப்பட்டிருக்கிற உங்களுக்கு எனக்கும் அந்த உண்மையான சந்தோஷம் இருக்கா? உண்மையாவே நான் கடவுளால மீட்கப்பட்டிருக்கேன், பத்திரமா இருக்கிறேன் ஆத்மா. இந்த உலகத்துல எந்த சூழ்நிலையும் என்னுடைய ஆத்மாவை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கடவுள் தேவனோட நித்தியம் வாழ வேண்டிய நான் தான் சொல்லி உங்களுக்கு அந்த மெய்யான சந்தோஷம் பூரணப்பட்டிருக்கா? ஏதோ ஒரு உலக கவலைகளும் உலக போராட்டங்களிலும் ஏதோ ஒரு தேவைகளை நோக்கி தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கவலையோட துன்பத்தோட வாழ்ற மொழிய என்னுடைய சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷம் மன மகிழ்ச்சி உண்மையாவே இருக்கு. அவங்களால நம்மளால சொல்ல முடியுமா? உணர்ந்து பார்க்கணும். நான் வந்து உண்மையா சந்தோஷமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கேன். ஹல்லேலூயா. இந்த நிலையற்ற வாழ்க்கையில இந்த உலகில் இருக்கிற எல்லாமே உலகத்தில் நிலையற்றதை நம்ம சொல்லிட்டு திரும்பி வேதம் சொல்லிக்கிட்டே வருது. நம்மளால அந்த குற்ற உணர்வு இல்லாம கடந்த காலத்தை பார்க்க முடியுமா?
நம்ம வாழ்க்கையை கடந்த கால வாழ்க்கையில் நான் இதெல்லாம் சரியாக செஞ்சிருக்கேன்னு சொல்லி திருப்தியாக சொல்ல முடியுமா? குற்ற உணர்வு. நம்ம எதை நினச்சி பார்த்தாலும், எந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை நினச்சி பார்த்தாலும் குற்ற உணர்வு இருக்கும். அதே போல் எதிர்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள முடியுமா நம்மளால்? எல்லாத்தையும் என்னால் இப்படி தான் நடத்த முடியும் உங்களால் நிச்சயமாக சொல்லி வைக்க முடியுமா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கும்போது தான் கடந்த காலத்தை மன்னிக்கிறது விடாமல் எதிர்காலத்தில் உங்களோட கூட்டி அணைச்சு அவர் கைப்பிடிச்சு கரம்பிடித்து சேர்த்து கொண்டு போகிற சூழ்நிலைக்குள்ள இன்னைக்கு நீங்கள் நானும் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் எதில் சந்தோஷம்? திரும்ப திரும்ப நம்ம வந்து நீங்கள் மறுபடியும் கேட்குற ஒரே ஒரு காரியம் என்ன? இன்னைக்கு உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னைக்கு என்னதான் சொன்னாலுமே நம்ம இது பிரசங்கம் கேட்டால் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கீங்களா, நான் வெற்றியில் ஒரு வாழ்க்கை வாழணும், நான் ஒரு சாதனையாக சாதிக்கணும், இதில் எனக்கு சந்தோஷம். நம்ம நினைக்கிறது எப்படி தெரியுமா? நான் மேலான ஒரு வாழ்க்கை வாழணும், எனக்கு நல்ல அறிவு இருக்கணும், நான் தேவைகளை சந்திக்கப்படணும், இல்லை ஏதோ ஒரு சாதனைகள் செய்யணும். இப்போ இது எல்லாமே வந்து எந்த விதத்திலையும் தடை செய்ய சொல்ல வரல. பட் உங்களுடைய முக்கியமான ஆழமான தேவை முதல்ல எது? முதல்ல அதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா? இதுக்கு நான் கொடுக்குற முக்கியத்துவத்தையும் நான் உலகத்தினுடைய இந்த ஆசீர்வாதங்களுக்கு நான் ஓடி ஆடி அலைகிறதுக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த மெய்யாவே நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்குள்ள என் ஆத்மா பத்திரமா பாதுகாட்டுக்கு நிச்சயம் உங்களுக்கு முதல்ல இருக்குதா? முதல்ல நம்ம திருப்பி அதுக்குள்ளே தான் போகணும். ஏன்னா நித்தியமான சந்தோஷத்தை சொல்லும்போது அவர் நீங்கள் லூக்காவில் சொல்கிறோம், உலகத்தில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஐஸ்வர்யம் கிடைச்சிது. யார்? இளையகுமாரன் கதையில் படிக்கிறோம். அவனுக்கு என்ன குறை இருந்துச்சு சொல்லுங்க? அவனுக்கு என்ன சொல்கிறாங்க? 2 பங்கு. அவர் சொல்கிறாரு, அங்கே தகப்பன் சொல்கிறாரு, இளையகுமாரனுக்கு மூத்த குமாரனுக்கு 2 பங்காக போடுறாரு. 2 பங்காக போட்டு 1 பங்கு இளையகுமாரன் எடுத்துகிட்டு போகிறாரு, தூரதேசத்துக்கு போகிறாரு. தூரதேசத்துக்கு போய் அவர் அனுபவிச்சு என்ன பண்ணுறாரு? அழிச்சிட்டு என்ன பண்ணுறாரு? பண்ணி மேய்க்கிறார். அவரால் சந்தோஷம் நிலைச்சிருக்க முடிஞ்சதா? அதே 1 பங்கை வச்சு அவர் திரும்பி பார்க்கும்போது என்னுடைய தகப்பை வந்து இன்னைக்கு எத்தனையோ 1000 பேருக்கு சாப்பாடு போகிறேன்னு சொல்ல முடியும். அப்போ எவ்வளோ பெரிய சொத்தை கொண்டு போய் அழிச்சிருக்காரு. இன்னைக்கு உலகத்தினுடைய எந்த ஐஸ்வர்யத்தினாலும் அவனால் திருப்தி ஆக முடியல. கடைசியில் பண்ணி மேய்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தான் அவன் தள்ளப்பட்டான் இல்லையா? அந்த மோசமான நிலைக்கு தான் தள்ளப்பட்டானோ இல்லையா? அவனால் அந்த மெய்யான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. இன்னைக்கு வரலாறு சொல்கிற எல்லா இடங்களையும் இளையகுமாரனாக இருக்கட்டும், இன்னைக்கு நான் அனுபவிக்கிற ஒரு சின்ன இன்பமாக இருக்கட்டும், நான் சந்திக்கிற தேவைகளாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மெய்யான சந்தோஷம் இல்லைங்கிற உணர்வாக பரிசுத்தாவிய கடவுளை தான் உங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு எதில் சந்தோஷங்கிறது? ஏன் எனக்கு சந்தோஷம் இதில் தேடி நாடி அலைகிறேன் ஏதோ ஒரு வழியில். இப்போ இன்றைக்கி நம்ம நினைக்கிற என்ன தெரியுமா? என் உறவு நல்லா இருந்துட்டால் போதும், என் சொந்த பந்தங்க நல்லா இருந்துட்டால் போதும், என்னுடைய பிள்ளை நல்லா இருந்துட்டால் போதும், என்னுடைய நம்ம இதெல்லாம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்? இதன் மூலமாக நான் இதுக்குள்ளே இப்படிலாம் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னால் உலகத்தில் வந்து எந்த வழியிலும் யாராலையும் அவங்களும் திருப்தியாக வாழ மாட்டாங்க, மகிழ்ச்சியாக வாழ முடியாது, நீங்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. இது பாவ உலகத்தில் பாவத்தோடு போராடுகிற மோசமான சூழ்நிலைக்குள்ள வேதனையும் துன்பமும் இல்லாமல் இருக்காது. ஏன்னா இது உலகத்தினுடைய நியதி. இந்த நியதி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருக்காக நம்ம பாரப்படுறோமோ, யாருக்காக துக்கப்படுறோமோ அவங்களுடைய ஆத்மா பத்திரப்படுதா, கிறிஸ்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கா, மீட்கப்பட்டிருக்கா, இதுதான் உங்களுடைய பாரமாக இருக்கணும் இல்லையா? அவங்களுக்காக தேவைகளும் நம்ம உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஓடியாதனால எந்த இது நல்லது இல்லைன்னு சொல்லி திருப்பி வேதம் எல்லாம் சொல்லுது. எனக்கு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஒரே ஒரு காரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். வேதத்திலையும் சரி, இந்த உலக வரலாற்றிலும் சரி, உலகத்திலேயே வந்து அதிகமான அனுபவிச்ச ஒரே ஒரு மனுஷன் உங்களுக்கு தெரியும். யாருன்னு சொல்லுங்க? இந்த உலகத்திலேயே அவனை போல சம்பூர்ணமாக வாழ்ந்ததில்லை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக சொல்லலாம், கிடையாது. உலகத்திலேயே சம்பூர்ணமாக ரொம்ப ஐஸ்வர்யமாக ரொம்ப ரிச்சாக வாழ்ந்தது அவனை தவிர வேற யாருமே கிடையாது. சாலோமோன் தான். உலகத்திலே அவனை போல வாழ்ந்ததில்லை. அவனுடைய ஒரு நாள் உணவு தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் உணவு தெரியுமா? 90 மாடு 100 ஆடு. ஒரு நாள் உணவு நான் சொல்கிறேன். 90 மாடு 100 ஆடு வரையாடு, அதுக்கு பின்னாடி பெண்மானு நிறைய மான்கள். நீங்கள் சும்மா சார் 1 ராஜாக்கள் எடுங்க, 4ஆவது அதிகாரம் எடுங்க. நம்ம 90 மரக்கால் மாவில் வந்து இது நம்ம அப்போ சுட்டு எத்தனை வரும்? ஒரு படி மாவில் எவ்வளோ வரும்? 90 ஒரு மரக்காலுக்கு 8 படி அன்னைக்குள்ள மரக்கால், 8 படி மரக்கால், கிட்டத்தட்ட 720 படியில் வந்து மாவு சுடுறாங்கன்னா எத்தனை அப்பம் வரும், எத்தனை பண்ணு வரும், எத்தனை அவன் ரொட்டி சுட்டுருப்பான்? 720 படி மாவில் அவன் ரொட்டி சுடுறான். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் எடுங்க, 22-23 படிங்க.
22 23 அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நாள் உணவு மட்டும் தான் போட்டிருக்கேன், சொல்றேன் படிங்க. ஆ, சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு நாள் ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு தான் சொல்றேன். சாலமோன் அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் ஆகிற சாப்பாடு செலவு பாருங்க. 30 மரக்கால் மெல்லிய மாவும் 30 மரக்கால் திருப்பி 60 மரக்கால் மாவு, 90 மரக்கால் மாவு இன்ட்டு 8 கணக்கு பண்ணி 720 படி. கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிருந்து வந்த 20 மாடுகளும் 10 மாடு 20 30 மாடு. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திம்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். எத்தனை ஆடு பாருங்க, எத்தனை ஆடு போட்டிருக்கு? 100 ஆடு 100 ஆடு ஒரு நாளைக்கு. 20 மாடு. நம்ம கல்யாண பந்திக்கு 4 ஆடு போட்டால் கல்யாண பந்தியே முடிச்சிடலாம் நம்ம. அதுவே பெரிய நல்ல தடப்பெல்லாம் செஞ்சிடலாம். இன்னைக்கு 100 ஆடு, அதெல்லாம் வெள்ளிமானு வரையாடு. ஏன்னா அவருக்கு அத்தனை மனைவிகள் இருந்தாங்கல்ல. அவள மனைவி, அவனுடைய வருமானம் எத்தனை இருக்கட்டுமே, அவனுடைய ஒரு நாள் செலவு பண்ணக்கூடிய மனுஷன் நீங்க எனக்கா இருக்குதா படிச்சிருக்கோமா? இது மாத்திரம் இல்லை, அவனுக்கு அது இல்லாமல் தங்கமும் பொண்ணு ஒரு பொருட்டாவே இருந்தது இல்லையா? வெள்ளியில் அவன் வந்து கல்லை போல தான் நினைச்சாங்க. அவ்வளோ தங்க குவிகள் அவனுக்கு வந்துட்டே இருந்தது. அவனை போல வாழ்ந்த, சம்பூர்ணமாக வாழ்ந்த தேவனே சொல்றாரு, சாலமோன் உடுத்திருந்த போல யாரும் உடுத்துறதே இல்லைன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா? ஞானத்திலையும் கீர்த்திலையும் வல்லவன் அவனை போல யாரும் இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் அது அந்த போல வாழ்ந்த வாழ்க்கை யாராலும் வாழலை. வேதம் தெளிவாக சொல்லுது, அவனை போல அதுக்கு பின்னாடி எவனும் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட சாலமோன் அந்த உலகத்தை குறித்து என்ன சொல்கிறான் பாருங்க, பிரசங்கி 1ஆம் அதிகாரம். இதெல்லாம் அனுபவிச்ச சாலமோன் சொல்ற வார்த்தையை, முக்கியமான வார்த்தை, நம்ம கவனிக்கணும், சும்மா ஈஸியாக விட்டு போகக்கூடாது. 1:14 படிங்க. அவன் சொல்ற அந்த வாழ்க்கையினுடைய வார்த்தையை வந்து நம்ம கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும். படிங்க ஒரு ஆள். பிரசங்கி 1:14 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் படிக்கலாம், நான் 14 படிங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க, அந்த அதிகாரம் ஃபுல்லாக படிங்க. 1ஆம் பிரசங்கி ஃபுல்லாக படிக்கலாம். பிரசங்கி 1:14 படிங்க. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் ம். கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மன துக்க சஞ்சலமுமாய் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் அனுபவிக்காத ஒண்ணுமே கிடையாது, ஆனா இந்த முழு உலகத்திலையும் எல்லாமே என்ன சொல்றாரு, மாயேங்கிறார். அவரை போல அனுபவிச்சு கொண்டாடின ஒரு மனுஷனும் கிடையாது. இதுக்கு மேல உச்சத்துல போக வேண்டிய ஆளே கிடையாது. நம்ம இன்னைக்கு சொல்றோம், நம்ம நிம்மதியில, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, இதெல்லாம் கிடைக்காதனால எனக்கு இந்த தேவை சந்திக்க, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கிடைச்சிருச்சுன்னா நான் நிம்மதியா இருந்துருவேன், நல்லா இருந்துருவேன் நம்ம நினைக்கிறோம். உங்களால் அப்படி சந்தோஷமா அந்த உலகத்தினுடைய எந்த தேவைகள் சந்திக்கப்பட்டாலும், நீங்கள் எதிர்பார்ப்பை விட கூடுதலான எதிர்பார்ப்பு கிடைச்சாலும் உங்களால் சந்தோஷம் வாழ முடியாது. சந்தோஷம் உலகத்தினுடைய பொருள்கள்னாலேயோ, உலகத்தில் இருக்கிற நபர்கள்னாலேயோ, உலகத்தில் இருக்கிற எந்த சூழ்நிலையிலிருந்தோ நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள மாத்திரம்தான் நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியுங்கிறது சாலமோனுடைய வார்த்தை நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. ஏன் சாலமோனை குறித்து நம்ம இதை சொல்கிறோம்? அவனை போல சம்பூர்ணமாக வாழ்ந்த மனுஷன் ஒருத்தரும் கிடையாது. அவன் உடுத்தின உடைய போல, அவன் வாழ்ந்த வாழ்க்கையை போல, அவனுடைய கட்டிலிருந்து அவனுடைய பொருள் எல்லாம் தங்கத்தால் செய்யப்பட்டது. அவன் தான் தங்கத்தில் வந்து செங்கலுக்கு பக்கத்தில் பூரா, கட்டடத்தில் பூரா செங்கலுக்கு இருக்க நம்ம சாந்து வைப்போம் இல்லையா, அது போல தங்கத்தை வச்சு கட்டினான். அவ்வளோ தங்கம் இருந்துச்சு அவன்கிட்ட. தங்கத்தை வச்சு நம்ம சாந்திக்கு பதிலாக சங்கலை வைப்பான், அதுக்கு கீழே தங்கம் வைப்பான். அப்படி தங்கத்தை வச்சு தங்கத்தால் வீடு கட்டினான். அப்படி கட்டின வாழ்ந்த சாலமோன் சொல்ற வாழ்க்கை என்னன்னா, சூரியனுக்கு கீழே உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது, வாழ்க்கை மாயை, ஒண்ணுமே இல்லையா, பொய் அப்படிங்கிறார். இதில் நீ எந்த வழியிலையும் சந்தோஷம். ஆனால் நீங்கள் நானும் சொல்கிறோம், உலகத்தில் வந்து எனக்கு இப்படிலாம் இருந்தால் நான் சந்தோஷமா இருந்தேன், இதெல்லாம் இல்லாதனால தான் எனக்கு சந்தோஷத்தை என்னால் வாழ முடியாமல் இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு. எந்த மனிதனுக்கும் சந்தோஷம், ஏன் திருப்பி சந்தோஷத்தை எப்படி நம்ம பெற முடியும்? கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்குள்ள மாத்திரம்தான். ஏன்னா மகிழ்ச்சியை வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும், ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி மகிழ்ச்சியை தேடி ஆடி ஓடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வளர பிரயாசப்படுங்க. முதல்ல கர்த்தருக்குள்ள வளர பிரயாசப்படுங்க. இது ஏதோ சும்மா இங்கெல்லாம் எடுத்து பேசிட்டு போகிறதுக்காக இல்லை, இது நீங்கள் அனுபவபூர்வமான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருன்னா, நம்ம எவ்வளோ மேலானவங்க, எவ்வளோ மேன்மையானவங்க, எவ்வளோ உன்னதமானவங்கிறத உங்களுக்கு முதல்ல தெரியல. கிறிஸ்து சந்தோஷத்தை வந்து நம்ம தேடி, நம்ம சந்தோஷம் எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ சந்தோஷம் அப்போ என்னுடைய உரிமை சொத்து. அல்லேலூயா. என்னுடைய அடிப்படை உரிமை அது சந்தோஷம்.
ஆவியின் கனி சொல்லுது, அவர் கலாத்தியர் 5:21 அன்பு, சந்தோஷம், சமாதானம் இது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கும் எப்போ வந்துருச்சுன்னு சொல்றாரு வேதம். எப்போ நான் ரட்சிக்கப்பட்ட உடனே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்த இச்சைக்கு இது எல்லாமே ஆவி எனக்குள்ள கொடுக்குறாரு. இது என்னுடைய அடிப்படை உரிமை சொத்து. அப்போ நான் சந்தோஷத்துக்கு நான் பாத்திரவானா பங்குள்ளவனா இருக்கேன்னு சொன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா நான் சந்தோஷத்துக்கு பங்குள்ளவன். இப்போ எனக்கு எப்படி சந்தோஷம் இல்லை நம்ம சொல்ல முடியும்? சங்கீதத்தை மறுபடியும் நம்ம அதுக்கு உலகத்தில் அதை இழந்தவனா, பறிகொடுத்தவனா, பரிதாபமா, துக்ககரமா இன்னைக்கு பாருங்க. ரொம்ப நம்ம ஒரு துக்கமுகத்தோடு வாழ்கிற சூழ்நிலையை நம்ம எவ்வளோ மேலானவங்க, எவ்வளோ உன்னதமானவங்க நம்மளுக்கு தெரியல. மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக மீட்கப்பட்டவங்க நம்மளுடைய ஆழமான தான் சொன்னேன். அந்த சிறு குழந்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடையாது. அந்த குழந்தை வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து அது உடம்புல ஏதாவது வலி வேதனை இருக்கணும், ஏதாவது அசௌகரியம் இருந்தால் தான் அழுகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்து நல்லா மடியில் போட்டு, அம்மா மடியில் போட்டு அந்த கதகணப்பில் இருக்கும்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படி துள்ளி குதிக்கு சந்தோஷத்தில் மகிழும். அது தேவை என்ன? அதனுடைய ஆழமான தேவைகள் சந்திக்கப்பட்டாச்சு. இப்போ இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய ஏன் தேவைகளை சந்திக்கப்பட முடியல? அவன் எல்லாத்தையும் இழந்தவனாக இருக்கிறான். அவன் கடவுளோட உறவுட்டு பிரிக்கப்பட்டிருக்கான். கடவுளுடைய காணி ஆட்சிக்கு சொந்தக்காரன் இல்லாமல் இருக்கிறான். அவன் யாரு? தன்னை பாவின்னு உணரணும். எனக்கு படைத்த சர்வ வல்லவர் இருக்குங்கிறத உணர்ந்து அந்த கடவுளோடு அவன் சேராமல் அவர் இணையாமல் உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சாதனையாளர் இருந்தாலும் அவன் சந்தோஷத்தை அடைய முடியாதுங்கிறது வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. சந்தோஷத்தை நீங்கள் பெற ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அதனால தான் மறுபடியும் சொல்கிறாரு இந்த இடத்துல சொல்றதுக்கு முன்னாடி 2வது வசனம் சொல்கிறாரு. பிலிப்பியர்ல 4வது அதிகாரம் எடுங்க. 2வது வசனம் சொல்கிறாரு, அந்த திருச்சபையில் வந்து 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. அவங்கள 2 பெண்ணுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? படிக்க ஒரு ஆள் 4:2 படிங்க. 4:3 4:2 தான் படிங்க. எயோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். எயோதியாளு திருச்சபையில் இருக்க 2 பிரிவாக பிரிஞ்சுட்டாங்க. இவங்க ஒரு கூட்டம், அவங்க ஒரு கூட்டமா. திருச்சபைக்குள்ள இவங்களுக்குள்ள பிரிவினை வந்துருச்சு, மனக்கசப்பு வந்துருச்சு. 2 பெண்களுக்குள்ள வந்து பிரிவினை வந்து அவங்க 2 பேரும் திருச்சபைக்குள்ள ஒவ்வொரு டீமா பிரிஞ்சிருக்கும் போது அவங்களுக்கு வந்து புத்தி சொல்றாரு. புத்தி சொல்லுங்கிறது கண்டிப்போட கலந்த ஒரு முக்கியமான வார்த்தையை வந்து பவுல் பயன்படுத்தினார். இராணுவத்தில் வந்து எதிர்த்துல நின்று போரிடும் போது அவங்க நிலைச்சு நின்று அவனை எதிர்த்து அவனை போராடி சொல்லுவான் பார்த்தீங்களா? அவனை மறுதளிச்சு போயிடாம நிலைச்சு நின்று சொல்கிறான் பாருங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவங்களுக்கு இது கண்டிப்போட அந்த புத்திமதியை சொல்லு. அவங்க 2 பேர் ஒரு சபைக்குள்ள திருச்சபைக்குள்ளேயும் இன்னைக்கு 2 பேராக இருக்கட்டும், 100 பேராக இருக்கட்டும், 1000 பேராக இருக்கட்டும், எத்தனை பெரிய திருச்சபையிலையும் இந்த பிரிவினை என்னைக்கு உள்ளே வருதோ, எப்போ ஒருவருக்கு ஒருவர் மனக்கசப்பு வருதோ, எப்போ ஒருவர் மேலே ஒருவர் வந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனைகளை வந்து நம்ம ஏற்றத்தால் வருதோ, அன்னைக்கு திருச்சபையிலுடைய தேவனுடைய அந்த திருச்சபை வந்து நம்ம வந்து அதை விரோதிக்கிறோம். திருச்சபைக்குள்ளே நம்ம வந்து மாசு ஏற்படுத்துகிறோம். திருச்சபையை வந்து தேவன் வந்து எந்த சூழ்நிலையும் ஒரு திருச்சபைக்கு விரோதமாக செயல்பட எந்த மனிதனுக்கும் பரிசுத்தாவிய கடவுளுடைய தண்டனை மிகப்பெரிய பொல்லாத திருப்பி சொல்லிட்டே வருது. வேத எச்சரிக்கிறது முக்கியமான காரியம். திருச்சபைக்குள்ள இந்த விரோதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு பாருங்க. திருப்பி என்ன சொல்றாரு பாருங்க, அன்றையும் என் உத்தம கூட்டாளி அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளம்பந்தோடு மற்ற என் உடன்படிக்கையோடும் சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட அந்த திருச்சபைக்குள்ள இருக்கிற மனக்கசப்பை பாருங்க. நீங்க ஜீவ புஸ்தகத்தை ரட்சிக்கப்பட்ட நீங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து இதை சொல்லிட்டு தான் இந்த சந்தோஷத்தை குறித்து சொல்றார். இந்த விரோதமும் கசப்பும் இருக்கும்போது உங்களால் சந்தோஷத்தை அடைய முடியாது, மெய்யான சந்தோஷம் அனுபவிக்க முடியாது. நீங்கள் ரசிக்கப்பட்டிருந்தா கூட இந்த கசப்பு இருக்கும்போதும் இந்த விரோதம் இருக்கும்போது உங்களால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதுங்கிற உங்களுக்கு வேதத்திலேயே எச்சரிக்கிறது. இப்போ சந்தோஷத்தை தேடுறதுக்கு திருப்பி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகளோ உலகத்தினுடைய காரியங்கள் மூலமாக என்னால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்? இது என்னை துன்புறுத்துகிற உலகம், இது என்னை வந்து பாரப்படுத்துகிற உலகம், எனக்கு வந்து கேலி செய்கிற உலகம், என்னை வந்து எப்போ பார்த்தாலுமே என்னை வந்து எதிர்த்து நிற்கிற உலகம். ஏன்னா உலகத்தினுடைய எல்லா காரியமும் எனக்கு எதிராக தான் சூழ்நிலை இருக்கும். எனக்கு எல்லாமே சமாதானமாக நான் விரும்பின மாதிரி எல்லாமே நன்மையாக நடக்காது. ஆனால் இந்த சூழ்நிலையெல்லாம் என்னை வந்து என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்க முடியாது. என் சந்தோஷம் எதுக்குள்ளே இருக்குது?
கிறிஸ்துவுக்குள்ள என்னோட சந்தோஷம் இருக்கிறதுனால இந்த எதிர்லோகத்தில் இருக்கிற காரியங்களோ இப்போ எனக்கு அதான் திருப்பி சொன்னேன் உங்களுக்கு, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு நோயே வருது, இந்த சூழ்நிலையில் என் சந்தோஷத்தை பாதிக்க முடியாது. ஏன்? நான் என்னுடைய உள்ளான தேவைகள் எல்லாம் முழுமையாக சந்திக்கப்பட்டிருக்கு, என்னுடைய ஆழமான தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், மீட்கப்பட்டிருக்கேன், என்னுடைய ஆத்மா பத்திரமா இருக்கு. மறுபடியும் நம்ம நினைக்கிற எல்லா காரியத்திலும் இந்த வெளிப்பிரகாரமான காரியங்களை என்னால் வந்து எதையும் கட்டுப்படுத்த முடியாது. இதை உங்களுக்கு புரியும் போது உங்களுக்கு எப்படியான உங்களுடைய மனநிலை இருக்குங்கிற எனக்கு தெரியல. ஆனால் மெய்யான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒளியை நீங்கள் எந்த வழியிலும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே மாத்திரம் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஒரு வசனம் படிங்க, லூக்கா எடுங்க, ஒரு நாள் லூக்கா எடுங்க, லூக்கா 15 7வது வசனம் 10வது வசனம் படிங்க. சொல்ற ஒரு முக்கியமான வசனத்தை படிங்க. ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தும் பரலோகத்தில் வந்து ஒரு பாவி மனம் திரும்புவதனால பரலோகத்தையும் அந்த சந்தோஷத்தை நிரப்புதான். நீங்க படிங்க ஒரு ஆளு. பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். 15:7 லூக்கா 15 அதிகாரம் 7வது வசனம். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பரலோகத்தை வந்து ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதல் வந்து முழு பரலோகத்தையே சந்தோஷத்துல நிரப்புதான். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஒரு பரலோகத்தையே, ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதல் முழு பரலோகத்தையே நிரப்புன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட உன்னுடைய உள்ளான ஆத்மாவில் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை உனக்குள்ள அது கொடுக்கணும். யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா கிறிஸ்துவனால உண்மையாவே நீங்கள் மெய்யாவே நீங்கள் வந்து சந்தோஷத்தில் இருக்கீன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியார் மூலமாக தன்னுடைய பாவங்களை உணர்ந்தவன், தன்னுடைய ஆத்மாவில் இருக்கிற எல்லா விதமான பொல்லாத சிந்தனைகள் வந்து இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டிருக்கிற உணர்ந்தவன், நான் நித்தியமாக கடவுளோட வாழப்போறேங்கிற முழுமையாக அறிஞ்சவனுக்கு தான் அந்த முழுமையான சந்தோஷம் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து இப்போது துன்பமோ துயரமோ வேதனையோ இல்லைங்கிறது சொல்லலை. ஆனால் நான் எதில் இருக்கேன்? கிறிஸ்துவுக்குள்ளே நான் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கேன், எனக்கு உள்ளான சந்தோஷத்தில் இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட ஒருவனுடைய சந்தோஷம் வந்து இந்த உலகம் சார்ந்ததில்லை. மறுபடி புரிஞ்சுக்கோங்க, ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய சந்தோஷம் உலகத்தை சார்ந்தது கிடையாது. நம்மளுடைய உலகத்தினுடைய எந்த சூழ்நிலையும் உங்கள் சந்தோஷத்தை பாதிக்கக்கூடிய கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் எப்பொழுதுமே, கர்த்தர் சொல்றாரு, இதில் பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் தான் எழுதுறாரு. எப்போது ஒரு நாள் சந்தோஷமா இருங்க, சில நேரத்தில் இந்த சூழ்நிலை நீங்கள் துக்கமாக இருங்கன்னு அவர் எழுதலை. எப்பொழுது வேதம் சொல்கிற வார்த்தை என்னன்னா, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அதாவது நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய படைத்த நோக்கத்தை நிறைவேற்றும் போது நான் கடவுளுக்குள்ள சந்தோஷமா இருக்கேன். நான் வந்து எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருக்கேன், அறிவாளியாக இருக்கேன், எவ்வளோ பெரிய வசதி மேன்மையாக இருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மறுபடிய வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக இருக்கேன். அதனால தான் அவர் திரும்ப அவர் எழுதுகிற இந்த 3 அதிகாரமும் சொல்லிட்டு 3 அதிகாரத்தில் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார் பவுல். 4ஆம் அதிகாரத்தை மறுபடியும் ஆதலால் தான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது ஆதலால் அப்படி தான் ஆரம்பிக்கிறார். அதனால் கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறார். ஏன்? நீங்கள் யார்? நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கவன், நான் சிந்தைய அவருடைய மீட்கப்பட்டிருக்கேன், என்னுடைய உலகத்தில் இருக்கிற எல்லா என்னுடைய மேன்மைகளும் நான் குப்பையும் நஷ்டமாக என்றேன். என்னுடைய வீடு என் பரலோகத்தில் இருக்குது, இங்கே கிடையாது, பூமியில் கிடையாது, என் குடியிருப்பு பூமியில் கிடையாது. அதனால் நான் என்னவா இருக்கேன்? கிறிஸ்துவுக்குள்ள நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னுடைய சூழ்நிலை எவ்வளோ பெரிய பாதிப்போ, என்னுடைய ஆபத்தை எவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்க, இந்த துன்பப்படுத்துறதுல என்னைக்கு ஒரு நாள் என் சந்தோஷத்தை தடுக்க முடியாது. நான் எவ்வளோ மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி மறுபடியும் அவர் பேசி அது எழுதுகிறார். இதே சிந்தையோடு தான் இன்றைக்கி உங்களையும் என்னையும் தேவனை வந்து அழைச்சிருக்கிறார். ஏன்னா நீங்கள் நானும் உலகத்துடைய எந்த விதமான சந்தோஷமும், உலகத்தோட கிறிஸ்தவனுக்கு சந்தோஷம் உலகத்தினுடைய காரியத்தையோ உலக சூழ்நிலையை சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிறத தான் வேதம் நம்ம திரும்ப வலியுறுத்துது. ஏன் நம்ம வந்து மறுபடியும் அறிவு இல்லாமல், இன்னும் ஞானம் இல்லாமல்
நம்ம போதிய விழிப்புணர்வும் வேதம் படிக்காதனால இன்னைக்கு வந்து சரியான ஒரு வேதபூர்வமாக அறிவு இல்லாதனால தான் உலகத்தினுடைய எந்த ஒரு காரியத்தில் நடந்தாலும் நம்மளால் துக்கமுகத்தோடு பாரத்தோடு வாழ்கிற நம்ம சூழலை தள்ளப்பட்டிருக்கோம். ஏன் இது எல்லாம் நிலையற்றது, இது இப்படி தான் இருக்கும், இது நடக்காதுன்னு எந்த உத்தரவாதமும் சொல்லலை. உலகத்தினுடைய சூழ்நிலைகளால் நீங்கள் முழுமையான சந்தோஷத்தையும் நீங்கள் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் மகிழ்ச்சியும் தேடவே முடியாது. ஒன்றே ஒன்று செய்யலாம், உங்களுடைய விருப்பத்தையும் தேவைகளையும் நோக்கத்தையும் நிறைவேற்றிக்கலாம் இல்லைய நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் வேதம் திரும்பி திரும்பி சொல்லுது. உண்மையை நீங்கள் ரசிக்கப்பட்டவங்களா இருந்தால் நீங்கள் உள்ளான சமாதானத்தையும் நீங்கள் மகிழ்ச்சியும் பெறவில்லைன்னா நம்ம நான் ரசிக்கப்பட்டிருக்கோமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோம். ஏன்னா உள்ளான இருதயத்துக்குள்ளே உள்ளான ஆத்மாவில் நான் சந்தோஷத்தையும் மன அமைதியும் நான் ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதலையும் பெறலைன்னு சொன்னால் நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கனா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் நம்ம அந்த வாதத்தை முன்வைக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறோம். ஏன் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் பரிசுத்த கடை உள்ளே வந்தோடனே எனக்குள்ள அன்பு சந்தோஷமெல்லாம் உள்ளே வந்துடுதுன்னு வேதம் சொல்லுது. என்னுடைய உரிமை சொத்துன்னு வேதம் சொல்லுது. என்னோட சந்தோஷம் சமாதி யாராலையும் தடுக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடையாது. இது வந்து என்னுடைய கவலையும் இன்னைக்கு சூழ்நிலையோடு நான் பார்க்க முடியாது. நான் என்னுடைய இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை பார்த்து, அதாவது ஒன்று அதையும் தெரிஞ்சுக்கங்க, பின்வாங்குகிற ஒரு கிறிஸ்துவனாலையும் நீங்கள் அவிவிசுவாசிக்கிற ஒரு மனிதனாலையும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு பின்வாங்குகிற ஒரு மனிதனாலையும் அவிவிசுவாசம் கொள்கிற மனிதனாலையும் உள்ளான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவில் மாத்திரம்தான் இருக்குன்னு சொல்லி வேதம் தெளிவாக மறுபடியும் சொல்லுது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தினுடைய சந்தோஷத்தில் நீங்கள் எந்த காரியத்திலையும் மறுபடியும் உலகத்தினுடைய காரியத்தை சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க கூடாதுன்னு தான் திருப்பி சொல்லுது. ஒரே ஒரு வசனம் படிங்க. ஒரு ஆள் ஏசாயா 55 சொல்லுது, 55:2-3. ஒரு ஆள் விடுங்க அந்த வசனத்தை, அதை படித்து முடிக்கலாம். உங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து எதுக்காக உங்கள் பணத்தினாலேயும் உழைப்பினாலேயும் நீங்கள் உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பெற முடியாது. சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஏன்னா அவர் தான் இரக்கத்தை கொடுத்துருக்கிறாரு, பாவ மன்னிப்பை கொடுத்துருக்கிறாரு, நம்மளுக்கு ஒரு புது வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் இதை சொல்லும்போது ஒன்றே நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு தெரியல, நம்ம ஆத்மா வந்து உள்ளான தேவைகள் தான் முதல்ல சந்திக்கப்படணும். ஏன்னா என்னுடைய உள்ளான ஆத்மாவில் நான் சந்தோஷமாக இருந்தேன்னு சொன்னால் நான் சிரிக்கலாம், புன்னகைக்கலாம், நான் வந்து எல்லாருக்கும் முன்னாடி நல்லா இருக்கிற மாதிரி வாழலாம் மொழிய என்னுடைய ஆத்மா வெறுமையும் ஒரு ஒரு தனிமையும் ஏதோ ஒரு விரக்தியோடு தான் இருக்கும். என் ஆத்மாவில் கிறிஸ்துவோட நம்ம இல்லாமல் இருக்கு. ஏன் மறுபடியும் கிறிஸ்துவோட இல்லையே நம்ம சொல்கிறோன்னு உங்களுக்கு புரியுதா? நம்ம நிறைய கூட உதாரணம் சொல்லியிருக்கேன், சின்ன உதாரணம் கூட சொல்லுவோம். இந்த மரத்தை பிடுங்கி நம்ம மண் இல்லாமல் வெறுந்தூர போடும்போது அது ஜீவன் இல்லாமல் போயிடுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே தான் மீனை போல கடலுக்குள்ளே போன தண்ணிக்குள்ள விட்டாதான் அது ஜீவனோட வாழுது. இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லும்போது கடவுள் வந்து தேவனோட அவரோட இருக்க அவருடைய தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் அவருடைய உறவை விட்டு அவனால் எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? அந்த இழந்து போன மனிதனால் உலகத்தினுடைய எவ்வளோ ஐஸ்வர்யங்கள் பாதுகாப்புன்னு இப்படிலாம் வந்து நிம்மதியாக வாழ்ந்துனான்னு சொல்லி அதுக்காக எவ்வளவு மோசமான காரியங்கள்லாம் செஞ்சு திருட்டுத்தனம் பண்ணி ஏமாத்தனம் பண்ணி நீ பணம் சம்பாரிச்சு நீ இப்படிலாம் சந்தோஷம் வாழ்ந்து நினைச்சாலும் அவன் சந்தோஷம் வாழ முடியுதா? நீ உலகத்தினுடைய எல்லா காரியம் மனிதனையும் பார்க்குறோம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க? மறுபடியும் இதில் சந்தோஷம் வந்துடும் நினைக்கிறாங்க. என்னுடைய இந்த நம்ம நினைக்கிற தேவைகள் இப்படிலாம் நடந்தாலும் இப்படிலாம் இருந்துருவேன். இப்போ நம்மளுக்கும் அதே தான். இப்போ எனக்கு ஒரு குறைவு இருக்குது, இந்த குறைக்கு சரியாச்சே சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு வந்து பின்னாடி சந்தோஷம் இருக்காது. அது அதோட வெறுமையாக இருக்கும். இப்போ நம்ம குழந்தைய சொல்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம்? வீட்டிலலாம் பெருசாக அவங்க எல்லாருடைய விருதுவார்ப்பு என்ன நினைப்பாங்க? பெரியவங்க நினைப்பாங்க, என் பிள்ளை வந்து நல்லா முதல்ல அவங்க என்ன பண்ணணும், பிள்ளைக்கு வந்து குழந்தை பிறக்கணும். அதுக்காக அவங்க அழுது ஜெபம் பண்ணுவாங்க. கல்யாணம் நடக்கணுக்கா கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கணுக்கா குழந்தைக்கு அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அது குழந்தை படிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் கடைசியில் அதுக்கு அந்த திருப்பி வேலை பார்க்கணும், அதுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்கு குழந்தை பிறகு ஜெபம் பண்ணணும். கடைசியில் பார்த்து அது எதிர்த்து நிற்கி இது எதுக்குடா பண்ணணும்னு சொல்லி வெறுப்பான சூழ்நிலைக்குள்ள எல்லா மனிதனும் ஏதோ ஒரு கட்டத்தில் எதுக்குடா அதை செஞ்சுங்கிற உணராமல் எந்த மனிதனும் கடந்து செல்றதே கிடையாது. இதெல்லாம் வந்து சந்தோஷம் கிடையாது. நம்ம எது பார்த்தாலும் போய் நம்ம இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை நம்ம இன்னைக்கு வந்து பூமியில் உழைக்கணும், நம்ம தேவைகளுக்காக நம்ம ஓடி ஆடி வாழணும், அதில் உண்மை உத்தமாக இருக்கணும், அது நம்ம தேவைகள் நம்ம ஆசீர்வாதம் வாழணும். அதுக்கு எந்த வித மாற்றம் இல்லை. நம்மளுக்கு ஒரு வீடு தேவை, நம்மளுக்கு ஒரு குழந்தை தேவை, நம்மளுக்கு ஒரு இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதம் தேவை. இதையெல்லாம் நம்ம தேவைகள் நம்ம செய்யணும்.
ஆனால் என்னுடைய சந்தோஷம் இதில் கிடையாது. இது கடவுள் நம்மளுக்கு வந்து பூமியில் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றிட்டு இருக்கோம். கடவுள் நம்மளை பூமியில் வச்சிருக்கிறாரு. இதன் மூலமாக நம்மளை ஒரு இந்த பூமியை விருத்தியடைய அவர் பழகி பெருகும்படியாக தான் பூமியில் படைச்சார் ஆணையம் பண்ணி. அப்போ அந்த பழகி பெருகக்கூடிய அவருடைய அந்த தேவனுடைய சித்தத்தை செஞ்சுட்டு இருக்கோம். அதில் தேவன் நோக்கம் வச்சிருக்கா. அந்த நோக்கத்தை நம்ம உள்ள உடன் வரணும். தேவன் நோக்கத்தை செய்யாத போது நம்ம எவ்வளோ துன்பப்படுறோங்கன்னு சொல்கிறேன், அது வேற. ஆனால் நீங்கள் சந்தோஷத்தை, முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொன்னால் நீங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிட முடியாது. இப்போ நான் இருக்கேன்னு சொன்னால், இப்போ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட உறவு சம்மந்தப்பட்டவங்க, என் உறவு அவங்க இல்லாமல் இருந்தால் என்னால் வந்து துன்பம், நான் ரொம்ப துக்கத்தில் வாழ்ந்துருவேன் அப்படின்னு நினைப்போம். இப்போ என்னுடைய இந்த இதெல்லாம் நான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த வேலை நான் வேலை பார்க்குறேன், இந்த வேலை இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன். இந்த வேலை இருந்தால் தான் என்னால் நிம்மதியாக வாழ முடியும்னு நினைப்பேன். அந்த வேலையில் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ நான் 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கட்டும். இந்த இன்னைக்கு 1 லட்ச ரூபா வாங்குற சம்பளத்துலேயும் எனக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் நான் சொல்லுவேன் 2 லட்ச ரூபா வாங்கினாலும் எனக்கு திருப்தி இருக்காது. இதில் எனக்கு திருப்தி அடைய முடியாது. இதே வந்து நான் ஒரு இல்லை எனக்கு ஒரு நினைக்கிற ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்குறேன். இப்போ என் சூழ்நிலை வந்து எல்லாரும் இன்றைக்கி இந்த சர்ச்சையை வச்சு பேசுவேன். இன்னைக்கு சபையில் வந்து இன்றைக்கி வந்து 100 பேர் சபைக்கு வந்துட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நினைப்பேன். அது சந்தோஷம் இருக்காது. உலகத்தினுடைய காரியங்களை பார்த்து எந்த சூழ்நிலை பார்த்து எல்லாம் சந்தோஷம் அடைய முடியாது. நபரையோ, இப்போ என் கணவன் இருக்காரு, மனைவி இருக்காங்க, அவங்களால சந்தோஷம். அவங்க இல்லைன்னா என்னால் சந்தோஷம் கூட பிரிஞ்சு கொண்டாலும் இருக்க முடியாது. அவங்களால இருந்து 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி எதுக்கட வந்தேன்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். அவங்களால திருப்தியான சந்தோஷம் இருக்க முடியாது. இது எல்லாம் நம்ம வந்து கடவுள் சொன்ன நோக்கத்தை நம்ம செய்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சொல்கிற அர்த்தம் தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. தேவனுடைய நோக்கத்தையும் நம்ம விருப்பத்தின் நோக்கத்தையும் செய்கிறது வேற. மெய்யான சந்தோஷங்கிறது கிறிஸ்துக்குள்ள மாத்திரம்தான். ஏன் என் ஆத்மா வந்து கடவுளை விட்டு பிரிஞ்சிருக்கு, அவரோட நான் இணையும் போது தான், அவரோட நான் உறவில் இருக்கும்போது தான் எனக்கு ஆத்மாவில் முழுமையான திருப்தி செய்யப்படும், என் சரீர தேவைகள் முழுமையாக சந்திக்கப்படும். அப்போ தான் இப்போ இதில் வரும்போது எனக்கு உள்ளான ஆத்மாவில் நான் வந்து முழுமையான என்னுடைய ஆழமான தேவை சந்திக்கப்பட்டால் என்னுடைய சந்தோஷத்தை யாராலையும் தடுக்க முடியாது. இன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் எதுக்காக வந்து எவ்வளோ இழந்தாங்க, சந்தோஷமாக தன்னை ஜீவனை கொடுத்தாங்க. அவங்கள ஏதாவது பயந்தாங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் தோலை உரிக்க ஒப்பு கொடுத்தாங்க. உயிரோட தோலை உரிச்சாங்க, நிற்க வச்சு உயிரோட தோலை உரிச்சு கொண்டாங்க. அவங்கள எப்படி உரிச்சிருப்பாங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி உரிச்சிருப்பாங்க. ஈட்டியில் குத்துனாங்க, தலையை வெட்டினாங்க, தலையில் சிலுவையில் அரைஞ்சாங்க. கடவுள் இயேசப்பா வந்து தேவனை வந்து என்னை வந்து முன்னாடி நேரம் வச்சு அரைஞ்சிட்டீங்க, என்னை நான் வந்து அவ்வளோ நான் மோசமான ஆள், என்னை நேரம் அவருக்கு ஈக்குவலாக அரைஞ்சிடாதீங்க, அவரை போல் எனக்கு பேரை சொல்லுவாங்க, என்னை தலைகளை அரைங்கன்னு சொல்லி அதை சொன்னார் பேதுரு. பவுல் தலையை வெட்டி கொல்லப்பட்டார், சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். ரோமாவரி சிறைச்சாலையில் இதில் இருக்கும்போது தான் தீமை எழுதின 2வது நிருபம் எழுதின பின்னாடி அவர் வெட்டி கொள்கிறாரு ரோமாவுடைய. நீங்கள் அதெல்லாம் படிச்சிங்கன்னா அவருடைய இன்றைக்கி அவர் சந்தோஷத்தெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அதெல்லாம் நம்மளால் நம்ம சொல்லவே முடியாது. இன்றைக்கி நம்ம சொல்கிற இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனைக்கான எனக்கு வந்து என்னென்னா சந்தோஷம் இல்லை, இது நடந்ததுனால எனக்கு சந்தோஷம் இல்லை. இன்றைக்கி இது எனக்கு என்ன கடவுள் இப்படிலாம் பண்ணிட்டாரு. நம்மளுடைய எல்லா காரியமும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கடவுள் நடத்துகிறாரு. இந்த காரியத்தில் என்னால் வந்து எந்த சூழ்நிலையும் இது என்னுடைய சந்தோஷத்தை உலகத்தினுடைய சூழ்நிலை தடுக்க முடியாதுன்னு தான் வேதம் திருப்பி சொல்லுது. நம்ம அந்த படிச்சிங்க ஒரு ஏசியா 55:2-3 படிச்சிங்க இல்லையா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் நம்மளுக்கு வந்து இரக்கத்தை, பாவ மன்னிப்பு கொடுக்குறாரு, புதிய வாழ்வு கொடுக்குறாரு. அவர்கிட்ட மாத்திரம் தான் சந்தோஷம். அப்போ அந்த சந்தோஷத்தை நான் எப்படி அனுபவிக்க முடியும்? சந்தோஷத்தை நான் எப்படி அனுபவிக்க முடியும் சொல்லுங்க? எப்படி நான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? இப்போ யாரோ ஒரு ஆள் சரியா பல்துறேன்னு பார்ப்போம். சந்தோஷத்தை எப்படி நான் அனுபவிக்க முடியும்? எப்படி நான் அனுபவிக்கிறேன்? பாதுகாப்பு இருக்கு, அதை எப்படி நான் அனுபவிக்கிறது சந்தோஷத்தை? அதான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோம், அதை எப்படி அனுபவிக்கிறோம்னு கேட்டேன். வெரி குட், சூப்பர். அதான் உண்மையான சந்தோஷம். நான் வேதம் வாசிக்க எனக்கு வேதத்தில் வாசிக்கும் போது என் ஆத்மாவில் அந்த சந்தோஷம் கலிகூறும். அதுதான் சந்தோஷம். என் ஆத்மாவில் என வேதம் படிக்கும் போது என்னுடைய ஆத்மா, இப்போ நம்மளுடைய சரீர தேவைகளை வந்து நம்ம எவ்வளோ பசியோடு இருக்கும்போது சாப்பாடு சாப்பிடணும், நம்மளை எவ்வளோ திருப்தியாகோ நல்ல சாப்பாடு ஒரு கறி வந்து
ஆட்டுக்கறி வந்து சாப்பாடு கிடைக்கும், நம்ம எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றோமோ அதே போல் இந்த ஆத்மாவில் என்னுடைய உணவு வந்து ஆகாரம் எனக்கு ஆத்மா கிடைக்கிது, இந்த வேத வசனத்துமா கிடைக்கும்போது எனக்குள்ள சந்தோஷம் உண்மையாக வரும். இந்த கிருபையின் சாஸ்திரம்னு சொல்கிறாங்க. வேத வசனம் மாத்திரம் இல்லை, ஜெபம், நம்மளுடைய சபை ஐக்கியம், நம்ம சபை மைக்களோட ஐக்கியம், இந்த ஆராதனை, இதுகளை தான் நம்மளுடைய சந்தோஷத்தை உணர முடியும். ஆத்மாவில் இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் உண்மையாகவே எது மூட முடியும்? இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற இடம் தெரியுங்களா? வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, இந்த செபக்கூட்டம், ஆராதனை, இதுகளை தான் நீங்கள் ஆத்மாவில் உண்டான சந்தோஷத்தை உண்மையாக நீங்கள் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம என்ன எல்லா இடங்களையும் நம்மளுடைய பாவத்தினுடைய காரியத்தை இன்னும் அதிகமாக வெறுக்க சொல்லும். இந்த மாதிரி அதிகமான ஐக்கியங்கள், வேதம் அதிகமாக வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், இந்த ஐக்கியத்தோட ஆராதனையில் கலந்து கொள்ளும் போது பாவத்தினுடைய நம்ம பாவத்தின் அதிகத்தையும் வெறுத்து தள்ளுவோம். அதை விட என்ன நம்ம சுயத்தை வெறுப்போம். நம்ம வந்து சின்ன சின்ன பாவம் தானே, சின்ன ஈஸியான பாவம் தானே, நம்மளால் சமரசம் செய்ய மாட்டோம், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். அது எல்லாத்துக்கும் இது கடவுள் என்னை கண்டிப்பாக நிச்சயமாக கேள்வி வைப்பார். கடவுள் எல்லாவற்றையும் கண்காணிக்க, என்னுடைய வீணான வார்த்தைகள் கூட கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கணும். அப்போ இதையெல்லாம் சின்ன சின்ன பாவம் வந்து அவர் கடவுளுக்கு முன்னாடி அருவருக்கத்தக்கது, இது என் தேவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அந்த சின்ன பாவத்தை கூட நம்மளால் வெறுக்க சொல்லும். இல்லையா? இதுதான் வந்து எல்லா சூழ்நிலையும் கடவுள் சொல்கிறாரு. உலகத்தோட எந்த சூழ்நிலையும் ஒத்து போகாமல், உலகத்தோட ஒத்து போகிற எந்த ஒரு கிறிஸ்தவனும், பின்வாங்குற கிறிஸ்தவனும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. உலகத்தில் சந்தோஷத்தை தேடுறவனும், பின்மாற்றம் அடைகிற கிறிஸ்தவனும் எந்த சூழ்நிலையும் இந்த முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதுன்னு வேதம் மறுபடியும் சொல்லுது. ஏன்னா திரும்ப நீங்கள் சொல்லும்போது எல்லா இடங்களையும் நீங்கள் ரியலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு பாவி, அது நீங்கள் வார்த்தையை கவனிக்கணும். இவ்வளவு பெரிய பரலோகத்தில் இருக்கிற சர்வவல்ல தேவனுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாவி மனம் திரும்புதுன்னா, அந்த மனம் திரும்பின பாவி நிமித்தம் முழு பரலோகமே சந்தோஷப்படுதான். நல்லா கவனிக்கிறீங்களா? வார்த்தையை கவனிக்கிறீங்களா? ஒரு அயோக்கியம், இவன் பாவி, குற்றவாளி, தண்டிக்கப்பட வேண்டிய அயோக்கியம். இந்த பாவியான மனிதன் ஒருத்தன், மனிதனோ மனிதியோ ஆற மனுஷியோ, இந்த பாவியான ஒரு மனிதன் வந்து அவன் வந்து மனம் திரும்பும்போது அந்த சந்தோஷம் வந்து முழு பரலோகத்தையும் நிரப்புதான். அப்போ எவ்வளோ பெரிய ரட்சிப்பு, அவருடைய ஆத்மாவுடைய பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம். நீங்கள் அந்த ஆத்மா பாதுகாக்கப்படாமல் நீங்கள் எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? அதனால் சந்தோஷம், அதனால் திரும்பி சொன்னார். அவர் சொல்லும்போது கிறிஸ்துவனுடைய சிந்தையாக இருக்கிற அந்த 2 பேருக்கு புத்தி சொல்லும்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? 4ஆம் அதிகாரத்து 3ஆவது படிச்சு பார்த்தீங்களா? 2ஆவது வசனத்தில் அவங்களுக்கு புத்தி சொல்லும்போது ஒரே சிந்தனையாக இருக்க கடவுள்னு சொன்னார். அதுதான் வேதம் திருப்பி சொல்லுது. 2ஆவது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துலேருந்து படிச்சிங்கன்னா அவர் எப்படி தன்னைத்தானே எவ்வளோ பெரிய அந்த படிக்கிற ஒரு ஆள், எப்படி இப்போ 2:6 படிக்கிற ஒரு ஆள், 12 வரைக்கும் ஒரு ஆள் படிங்க. 5ஆம் வசனத்தை படிங்க. பாருங்க, அந்த ஒரே சிந்தையா இருக்க கடவுது எப்படி இருக்குன்னு சொல்லி திருப்பி சொல்லிட்டு எந்த மாதிரி சிந்தை இருக்குன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கும் எனக்கும் இருக்க கடவுது. எப்படி இருக்கணுமா? அவர் தேவனுடைய தேவனாக இருந்தும் கூட, அவர் தேவனுக்குண்டான எல்லா வல்லமையும் அதிகாரமும் எல்லா விதமான மேன்மையும் அவருக்கு இருந்தும் கூட, அதை எந்த சூழ்நிலையும் அவர் தனக்காக அதை பயன்படுத்தாம தன்னை முழுமையா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், திருப்பி மென்ஷன் பண்ணாருங்க, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கஸ்திரண்டு நாவுகள் யாவும் அறிக்கப்படும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார். ஹல்லேலூயா. அந்த சிந்தையை உங்களுக்கு எனக்கு இருக்க கடவுது. தேவனுக்கு எல்லா சூழ்நிலையும் அவர் தன்னுடைய அதிகாரத்தை மேன்மை காமிச்சிருக்கலாம், ஆனால் தன்னை முழுமையாக தாழ்த்தினார். இன்னைக்கு ஒருவருக்குள்ளாக ஒருவர் நம்ம தாழ்மையான சிந்தையோடு ஏக சிந்தனையோடு ஒருவருக்கு ஒரு மனக்கசப்பு இல்லாமல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட நீங்களும் நானும் அவருக்கு உண்மையும் உத்தமம் உள்ளவங்களா, கிறிஸ்துக்குள்ள சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்கிறவங்களா,
நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். இல்லையா? நம்ம சந்தோஷத்தில் நம்ம இருக்கிறதுலேயே உலகத்திலேயே சந்தோஷமான மனிதர்கள்லாம் நீங்கள் நான் தான். ஆமென். உண்மையாது. இனி வாழ்க்கையிலும் உண்மையாக இருக்கணும். ஏன்னா என்னுடைய எந்த சூழ்நிலையும், எந்த உறவுகளும், எந்த இடமும், எந்த பொருளும், எந்த நபரும் என்ன சந்தோஷத்தை தீர்மானிக்க முடியாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் சந்தோஷத்தை தீர்மானிக்கும். ஏன்னா எல்லா ஜனங்களுக்காகவும் ஆண்டவர் பாரப்பட சொல்கிறாரு, கரிசனை பண்ண சொல்கிறாரு, உதவி. நீ வசனங்கள்லாம் பின்னாடி படிச்சுட்டே வந்தீங்கன்னா எல்லாருக்காகவும் ஜெபிக்க சொல்கிறாரு, எல்லாருக்கும் உதவி செய்ய சொல்கிறாரு, எல்லாருக்காகவும் நீ கரிசனையோடு அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்கிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்க உங்களுக்கு நன்றி சொல்கிறாரு. இது எல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் முழுமையான சந்தோஷத்தை நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே மாத்திரம் தான் அனுபவிக்க முடியும். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் மீட்கப்பட்டு அவருக்குள்ளே நீங்கள் பத்திரப்பட்டிருந்தவங்க ஆத்மா பத்திரப்பட்டிருந்தா உங்களுடைய சந்தோஷத்தை ஒருபோதும் உலக சூழ்நிலை தடுக்க முடியாதுங்கிறத வேதம் தெளிவு திட்டமாக சொல்லுது. இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவங்களாம் முழுமையாக நம்ம அனுபவிக்கிறவங்களாம் நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தேவன் கொடுத்த நல்ல அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக கூட நம்ம தேவன் சமூகத்தில் நம்ம ஜெபித்து நம்ம நன்றி செலுத்தலாம். ஒரு ஆளுக்கு நம்ம ஜெபித்து நம்ம ஆராதனை முடிக்கலாம். நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது